Adonai Echad. Shema Israel, Adonai Eloheinu, Adonai Echad. Shema Israel, Adonai Eloheinu, Adonai Echad. Baruch Shem Kaho Malkuto Leolam Vahed. இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலையும் அன்பு கூறுவாயாக. ஆமென். நம்ம எல்லாரும் உட்காருவோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நீடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அருமையான இந்த உபவாச ஜெபத்தினுடைய 6வது நாளுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். எங்களோடு ஆன்லைனில் இணைந்திருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆமென் சந்தோஷத்தோடு வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் எங்களுக்கு அனுப்பக்கூடிய ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களுக்கும் நாங்கள் கருத்தாக தேவனுடைய சமூகத்திலிருந்து ஜெபித்து வருகிறோம். பகலிலே ஆமென் அனுப்பப்படுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் நாங்கள் உங்களோடு சேர்ந்து விடுதலைக்காக, சுகத்திற்காக, ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். நிச்சயமாய் நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த உபவாச ஜெபத்தினுடைய இறுதியில் இறுதிக்குள்ள கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார் என்று ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நிச்சயமாக இந்த 6 நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்து வருகிறது என்று நம்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்திலிருந்து திருச்சபையாக நாம் கற்றுக்கொள்கிற பாடங்கள் ஆமென் ஏராளம் ஏராளம். ஆமென் ஸ்தோத்திரம். பல நேரங்களில் நாம் சரியான பாதையில் போய் கொண்டிருக்கிறோம். இதுதான் சபை, இதுதான் ஊழியம், இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை என்று ஆமென் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சூழ்நிலைகளை, சமுதாயத்தை பார்த்து நாம் என்ன செய்கிறோம்? நாமே திருப்திப்படுத்தி கொள்கிறோம். பட் இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவத்தினுடைய நிலையையும் ஆமென் இதுதான் கர்த்தருக்கு பிரியமானது என்று அதோடு ஒப்பிட்டு நம்ம ஊழியங்களையோ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோ வாழ்வோம் என்றால் நாம் ஏமாந்து விடுவோம். ஏன்னா லவோதிக்கேயா சபையை போல அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பான நிலையில் தான் நம்ம இருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 7 சபைகள், எபேசு சபை, அதோடு கூட இன்றைய சபையை நாம் ஒப்பிட்டு பார்ப்போம் என்றால் சிமிர்னா சபையினுடைய காலம், அந்த காலத்தில் இருந்த திருச்சபையோடு நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம் என்றால் நான் சொல்கிறேன் நம்முடைய நிலைமை பரிதபிக்கப்பட்ட நிலைமையில் தான் இருக்குது. அதுதான் உண்மையிலும் உண்மை. ஆனாலும் ஆண்டவர் நம்மளை கடைசி நாட்களில் ஒரு ரெமனண்ட்டாக, ஒரு சிறு கூட்டமாக அவர் இந்த பூமியில் செய்ய நினைத்தது, அவர் வருவதற்கு முன்பாக அவர் செய்ய தீர்மானித்ததை செய்வதற்கு ஒரு ரெமனண்ட்டை, ஒரு கூட்டத்தை பூமியினுடைய பல பாகங்களிலும் அவர் எழுப்பி கொண்டு தான் இருக்கிறார். அது பெரிய கூட்டமாக இல்லாமல் இருக்கலாம், சின்ன சின்ன ஒரு ரெமனன்ட், சின்ன சின்ன குழுக்களாக, பாகாலுக்கு முழங்கால் படியிடாது, காம்ப்ரமைஸ் பண்ணாது. ஆமென். வெகு ஜனங்களோட அவங்க எல்லாரும் ஒன்றா போகிறாங்க, பெரிய ஊழியங்கள்லாம் ஒரே திசையில் போகுதுன்னு அந்த திசையை நாம் தேர்ந்தெடுக்காமல் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடப்பதற்கு நம்மை அர்ப்பணித்து நாம் கடந்து செல்வோமானால் நீங்களும் நானும் அந்த சிறு கூட்டம், அந்த ரெமனண்ட்டில் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்க நிச்சயமாய் வாய்ப்பு இருக்குது. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலே. இந்த நாட்கள் அதை தான் நாம் கற்றுக்கொள்கிறோம், ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஸோ இதுவரை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்திலிருந்து 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் திருச்சபைக்கு கொடுத்த அந்த மிஷன், அந்த மேண்டேட், நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள், இதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறது. இன்றைக்கி காலையிலேருந்து இந்நேரம் வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சீங்க ஆண்டவருக்காக அப்படின்னு யாராவது கேட்டால் நான் ஜெபம் பண்ணேன், ஆமென், இல்லை நீங்கள் எனக்கு, நான் இன்னைக்கு ஆண்டவருக்கு சாட்சியாக இருந்தேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த நாளில் நான் அப்பாவுக்கு சாட்சியாக இருந்தேன்? ஹல்லேலூயா. 2வது, சாட்சியாய் வாழுகிறது நம்முடைய பலத்தால் வாழ முடியாது. யாருடைய பலன் வேணும்? பரிசுத்த ஆவியானுடைய, அவருடைய நிறைவு வேணும். நல்லா சத்தமாக சொல்லுங்க.
ஏன்னா திரும்ப திரும்ப அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் முழுவதும் நாம் பார்க்கக்கூடிய அந்த முக்கியமான வார்த்தை பரிசுத்த ஆவியினால் நிறைந்து, அந்த நிறைவு. ஆமென். மூன்றாவது, ஆவியில் நிறைந்த பேதுரு எழுந்து பேசின அருமையான ஒரு மாடல் சர்மன் இல்லையா? அதானே மூணாவது செய்தி, சரிதானா? ரைட், a மாடல் சர்ச். ஆமென். ஆவியில் நிரப்பப்பட்ட நிறைந்திருந்த ஒரு திருச்சபை எப்படிப்பட்ட சபையாக இருந்திருக்கிறது? அவர்கள் அனுதினமும் அப்போஸ்தல உபதேசங்களில் என்ன செஞ்சாங்க? தரித்திருந்தார்கள் அப்படின்னு பல விஷயங்களை நம்ம ஒரு நல்ல மாடல் சர்ச்சை நம்ம பார்த்தோம். அப்படி இருதயத்தினுடைய ஏக்கம் அது ஆண்டவர் எங்களுடைய சர்ச்சும் அப்படிப்பட்ட ஒரு திருச்சபையாய் மாற வேண்டும். பின்பு நான்காவதாக ஆமென், மாடல் சர்மன், பேதுருடைய அழகான ஒரு செய்தியை நாம் என்ன செஞ்சோம்? கேட்டோம். கிறிஸ்துவை மையமாக வைத்த செய்தி, சுகத்தை மையமாக வைத்தல்ல, பணத்தை மையமாக வைத்தல்ல, எதை மையமாக வைத்து? ஆமென். இன்னைக்கு கூட ஒரு செய்தியாளர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜெசி டுப்ளான்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாளருடைய மெசேஜை நான் கேட்கும்போது அவர் பேசுகிறார். எதை மையமாக வைத்துனா, ஆண்டவர் எனக்கு 2 பிரைவேட் ஜெட்டை கொடுத்தார். என்ன கொடுத்துக்காரு? 2 பிரைவேட் ஜெட். பா ஸ்தோத்திரம். ஒரு கார் வாங்குறதே, ஒரு பைக் வாங்குறதே பெரிய விஷயம். ஆனால் அந்த ஊழியக்காரர் விசுவாசிகள்கிட்ட சொல்றார், கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்துருக்கிறார்? 2 பிரைவேட் ஜெட்டை கொடுத்துருக்கிறார். ஆமென். அதை அடிப்படையாக வைத்து பேசுகிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய பேச்சை கேட்கும் பொழுது ஏதோ நம்ம ஆசீர்வதிக்கப்படாதவர்களாகவும், நம்மக்கிட்ட பிரைவேட் ஜெட்டை விசுவாசிக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட என்ன இல்லை, விசுவாசம் இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு குற்ற மனசாட்சியை எனக்குள்ளே உருவாக்கிட்டு, அதாவது கொஞ்சம் தான் சின்ன ஒரு கிளிப்பிங்கை தான் நான் பார்த்தேன். ஆமென், ஸ்தோத்திரம். நோ, பிரைவேட் ஜெட்டையோ ஆமென் பங்களாவையோ காரையோ அடிப்படையாக கொண்ட செய்தி அல்ல, இயேசுவை மையமாக கொண்ட செய்தி. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அழகா ஆமென் பேதுரு பேசுகிறது நம்ம பார்த்தோம். பின்பு நேற்றைய தினத்தில் ஆமென் என்ன தலைப்புமா? ஆமென் சத்தமா, இதுதான் கிறிஸ்தவம். திஸ் இஸ் கிறிஸ்டியானிட்டி. திரும்ப திரும்ப பேதுருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை என்ன? நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை. ஆமென். நடுவில் நிற்க வைத்து 11 வகையான ஜனங்கள் சுற்றி நின்று ஆமென் அவனை குற்றம் சாட்டும் பொழுது கொஞ்சம் கூட பயப்படாமல், சிறிதளவு கூட சலனம் ஏற்படாமல், ஆமென் நடுக்கம் ஏற்படாமல், ஆமென் தைரியமாக பேசின பேதுருடைய தைரியத்தை நமக்கு என்ன செய்ய நேற்றைக்கு பார்த்தோம். தட் இஸ் கிறிஸ்டியானிட்டி. தட் இஸ் அத்தன்டிக் அண்ட் ரியல் கிறிஸ்டியானிட்டி. ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு 5ஆம் அதிகாரத்துக்கு வரும். ஒவ்வொரு அதிகாரத்திலும் நிறைய செய்திகளை கொடுக்கலாம். இன்னைக்கு 5ஆம் அதிகாரம் கூட ரொம்ப பெரிய அதிகாரம், நிறைய செய்திகள் அதிலிருந்து நம்ம தியானிக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் தியானிக்கிறது ஆமென் அனனியாள் சப்பீராளை பற்றி. யாரை பற்றி? சத்தமாக சொல்லுங்க, யாரு? அனனியா சப்பீராளை. ஸோ இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு ஹார்ட் ஆஃப் த ப்ராப்ளம் இஸ் ஹார்ட். ஹார்ட் ஆஃப் த ப்ராப்ளம் இஸ் ஹார்ட். பிரச்சனையினுடைய இருதயம் என்னது? ஆமாம், இருதயத்தின் பிரச்சனை. ஹார்ட் ஆஃப் த ப்ராப்ளம் இஸ் த ஹார்ட். என்னன்னா ரொம்ப அருமையாக சபை போய்கொண்டிருக்கு. சரி, 32ஆம் அதிகாரம், சாரி 4ஆம் அதிகாரம் 32லிருந்து நேற்றுக்கு விட்ட அந்த பகுதியை மட்டும் நான் சுருக்கமாக சொல்லிட்டு 5ஆம் அதிகாரத்துக்கு வரும். ஸோ எல்லாரும் ஜெபம் பண்ணுகிறாங்க, பயமுறுத்தலை கண்டு நடுங்கலை, எல்லாரும் வல்லமையாக ஜெபிக்கிறாங்க. அவங்க கூடியிருந்த இடம் என்ன செஞ்சிச்சு? அசைந்தது அப்படின்னு படிக்கிறோம். படித்த உடனே 32வது வசனத்திலிருந்து பார்க்கலாம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவே இல்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. A church at work. ஒரு செய்தி இங்கே இருக்குது 32லேருந்து 37 வரைக்கும். A church at work, அதாவது செயல்படுகிற, பரிசுத்த ஆவியினால் நிறைந்து செயல்படுகிற ஒரு சபை, பணியாற்றுகிற ஒரு சபை எப்படிப்பட்ட சபையாக இருக்குமன்னா, ஒன்று எல்லாரும் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருந்தார்கள். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருந்தாங்க. அப்படி ஒரு சபையை பார்க்க முடியுமா? எல்லாருக்கும் ஒரே இருதயம். நம்ம என்னதான் பிரசங்கம் பண்ணினாலும் நம்ம எல்லாருமே ஒரே இருதயமும் ஒரே மனமும் உடையவர்களாக கொண்டு வருவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லாம் ஆமேன் போடுவோம். அந்த வாசலை தாண்டி அந்த ரோட்டுக்குள்ளே போகிறதுக்குள்ளே 2 பேர் சேர்ந்த உடனே ஆமேன் வேறு எதையாவது என்ன செய்யலாம், பேச வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விசுவாசியை பற்றி பேசுவோம். வீட்டுக்கு போகும்பொழுது நீ பார்த்தியா அப்படின்ற மாதிரி வேற யாராகிலும் பேசக்கூடிய நிலைமைக்கு நம்ம வந்துடுறோம். ஆமேன். ஆனால் இவர்களெல்லாம் அப்படி இல்லை, சான்ஸே கிடையாது. ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருந்தார்கள். என்னன்னா, ஒருவரும் தங்களுக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று என்ன செய்யலையா,
எங்க அப்படின்ற வேர்டே இல்லை, உங்கன்ற வேர்டே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நேற்றைக்கு அப்படி தான் நான் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன்னா, அந்த வீட்டினுடைய நிலைகள் மேலே என்ன இருக்கும், அந்த கேப்ஸ்டோன் என்ன இருக்கும், அந்த என்னது தலைக்கல் இருக்குன்னு சொல்லிட்டு நான் சிந்தியாவை பார்த்து உங்கள் வீட்டில் இருக்குன்ட்டேன். நான் அவள் வீட்டில் போய் பிடிச்சிட்டா. ஆமாம், அது எப்படி உங்கள் வீடுன்னு நீங்கள் சொல்லலாம்? ஆமாம், நம்ம வீடுன்னு சொல்லணும். ஆமாம், அப்போ உங்கள் வீடு ஒரு வீடு, மாமியார் வீடு ஒரு வீடா? அப்போ பார்த்து என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, பேச வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த ஜனங்கள் பாருங்கள் என்னன்னு பேசலை, உங்கள் எங்கன்னு பேசலை. எல்லாரும் யாருடையது, நம்முடையதுன்னு பேசுகிற அளவுக்கு ஏதோ ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒரு பிரசங்கத்தை கேட்டதுனால அல்ல. ஆமாம், இந்த வேர்டை மனசில் வந்து இந்த வேர்டை என்ன செய்யலை, அவங்க எண்ணங்களில் கூட வரல. ஒன்றையும் தன்னுடையது என்று என்ன செய்யல சொல்ல. Oneness was the foundation of that church. அதாவது ஒரு மனம் என்பது ஆதி திருச்சபையினுடைய அஸ்திபாரமாக என்ன செஞ்சிருச்சு, இருந்துச்சு. ரொம்ப அழகா பரிசுத்த ஆவியானவர், அதாவது ஒரே இருதயமுடைய, ஒரே மைண்டுன்னு இருக்கு ஆக்சுவலாக இங்கிலீஷில், அது ஒரே சோல் அப்படின்னு வரும். ஒரே ஹார்ட் அண்ட் ஒன் சோல் உள்ள அருமையான ஒரு கம்யூனிட்டி ஆண்டவர் கட்டுகிறார் பாருங்க. Amen. Stotram. It's a beautiful community. God is building. The Spirit of God is building a community which is, amen, one heart and one soul. ஒரலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக இதுதான் ஏசப்பாவோட ஏக்கமாக இருந்தது தெரியுமா? நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இந்த பூமியை விட்டு ஏசப்பா பரத்துக்கு கடந்து செல்லும் முன்பதாக பிதாவை நோக்கி அவர் ஜெபம் பண்ணுவார். ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு விண்ணப்பத்தை பிதாவிடத்தில் வைப்பார். பிதாவே, நீங்களும் நானும் ஒன்றா எக்காது, ஒன்றுன்னா 2 பேரும் என்னவா இருக்கிறோம், ஒன்றா இருக்கிறது போல. ஆமென். நானும் இவர்களும் ஒன்றா இருக்கிறது போல இவர்கள் ஒரு நாள் ஒருவர் என்னவா இருக்கணும், ஒன்றா இருக்கணும். அப்படி ஆசை. நானும் பிதாவும் எப்படி ஒன்றா இருக்கிறோமோ, நானும் சீஷர்களும் எப்படி ஒன்றா இருக்கிறோமோ, அதே போல இவர்களும் என்ன செஞ்சிருக்கணும், ஒரு நாள் ஒன்றா இருக்கணுன்றதுனால தான் ஆண்டவர் ஒரு ஓமை அவர்களுக்கு சொல்லுவார். ஓமைன்னா ஒரு திராட்சை செடியை வைத்து ஆண்டவர்களோடு கூட பேசுகிறார். நான் மெய்யான திராட்சை செடி, நீங்க யாரு, இந்த திராட்சையில் இருக்கிற கொடிகள். அப்ப என்னோட நீங்க இணைஞ்சிருக்கிறீங்க. ஹல்லேலூயா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். ஆண்டவருடைய விருப்பம் இங்க நிறைவேறுகிறது பார்க்கிறோம். ஆண்டவருடைய ஆசை நிறைவேறுகிறது பார்க்கிறோம். அவங்க எல்லாருக்கும் என்ன இருந்துச்சு, ஒரே இருதயம், ஒரே மனம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது இயேசு கிறிஸ்துடைய ஆசையை இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது நிறைவேற்றாத இந்த சீஷர்கள் அவர் போனதுக்கு அப்புறம் நிறைவேற்றினாங்க. இருக்கும்போது அவர் முன்னாடியே அடிச்சுக்கிட்டாங்க. அவர் முன்னாடியே குடுமிப்பிடி சண்டை நடந்துச்சு. ஆனா அவர் போனதுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு திருச்சபைக்குள்ள வந்தது, ஒரு மனதை கொண்டு வந்துச்சு. நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் எங்க இல்லையோ அங்க சண்டை தான் நடக்கும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாத இடங்களிலே போட்டிகள் நடக்கும், பொறாமை நடக்கும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாத இடத்துல போலீஸை வச்சு தான் ஆராதனையை நடத்தி ஆகணும். ஐ மீன், எங்க பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ அங்க என்ன இருக்கும், ஒரு மனம் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமொழியில சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதாவது என்னதான் நம்ம ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விதங்களிலே நாம் வந்து பிரிந்திருந்தாலும், இன்ஃபேக்ட் ஊழியங்களில் பிரிந்திருக்கலாம், வரங்களில் பிரிந்திருக்கலாம், தாளந்துகளில் பிரிந்திருக்கலாம். ஆமென். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்ம எல்லாருக்குள்ள இருக்கிறார். இந்த பிரிவினைகளாக தெரியாமல் அழகா தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுகிறேன், நல்லா கவனிங்க. அதாவது தேவசுத்த சபைன்னு மாத்திரம் சொல்ல, பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிற உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த திருச்சபையாக இருந்தாலும், ஊழியங்கள் வேலையா இருக்கலாம், தாளந்துகள் வேலையா இருக்கலாம், கிருபைகள் வேலையா இருக்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, வேற்றுமை என்பது, ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென், ஆவியானவர் இருக்கும் பொழுது அது பிரிவினை அல்ல, அது அழகா மாறுகிறது. ஒரு நிலையில சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமொழியில சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆண்டவர் வந்து அப்படிதான் என்ன செய்யறார், நம்மளை இணைக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தான். இது குடும்பத்தில் எடுத்துக்கோங்க. குடும்பத்திலையும் கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாருமே ஆவியினால நிறைஞ்சிருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தில் சண்டையே இருக்காது. ஏன் குடும்பத்தில் சண்டை அப்படின்னு, இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தருக்குள்ள என்ன இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இல்லை, அல்லது இந்த 2 பேருக்குள்ளமே ஆவியானவருடைய நிறைவு இல்லாததான் குடும்பத்தில் பிரச்சனை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இது ஒன்று. 2வது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. சத்தமாக சொல்லுங்க, என்னவா இருந்துச்சு? இது 2வது, சர்ச் அட் ஒர்க். அதாவது இந்த திருச்சபையில் நீங்கள் பார்க்கக்கூடிய முதல் விஷயம், அவர்கள் ஒருமனதுள்ளவர்களாக இருந்தார்கள். 2வது, சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. இது ரொம்ப அழகான விஷயம். பொதுவாக இருந்துச்சு அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஆமென் ஸ்தோத்திரம். ஆக்சுவலாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு அருமையான ஒரு கூட்டம் கோயம்புத்தூரில் கூட இருந்தாங்க. அவங்களுடைய பேர்கள் எனக்கு ஞாபகம் இல்லை.
அவங்க எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட ஒரு இயக்கத்தை சேர்ந்தவங்க, ஒரு மூமெண்ட்டை சேர்ந்தவங்க, கிறிஸ்தவ மூமெண்ட். இவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட் அவங்க வாங்கி, எல்லாருமே ஆக்சுவலி இவங்க எல்லாருமே பிஸ்னஸ் பீப்புள், ஓரளவுக்கு எல்லாருமே ஒரு பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களா இருந்ததுனால இவங்க எல்லாருமே ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாருமே ஆளுக்கு ஒரு வீட்டில் என்ன செய்வாங்க இருந்து ஒரு கம்யூனிட்டியாக வாழ்ந்தாங்க. சமையலெல்லாம் கீழே ஒன்றா நடக்கும். எல்லா சிஸ்டர்ஸும் ஒன்றா சேர்ந்து, நான் சொல்கிறது இட்ஸ் அ கிறிஸ்டியன் கம்யூனிட்டி தான். அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சமைப்பாங்க, ரைட், ஒன்றா சாப்பிடுவாங்க, ஒரே சாப்பாடு தான். உடை எடுத்தாலும் எல்லாரும் ட்ரெஸ் ஒரே மாதிரி எடுப்பாங்க. ஸோ நல்ல ஒரு கம்யூனிட்டியாக அவங்க வாழ்ந்தாங்க. இப்போ அதுக்கப்புறம் இப்போ அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு நாடுகளுக்கு அவங்க போனாங்க. ஆச்சரியத்தை ஏற்படுத்தினது ஒரு வேளையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை அப்படி கூட நம்ம எல்லாரும் ஒரே இடத்த வாங்கி ஒரே வீட்டை எல்லாம் ஒரே மாதிரி கட்டி எல்லாரும் ஒரே கம்யூனிட்டியாக இருந்து ஆமென் ஸ்தோத்திரம். நான் ஒரு நாள் அதை ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா எப்படியும் கடைசியில் சமையலுக்கு யாரை போடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால நான் அதை ஒத்துக்கிற மாட்டேன். பட் என்னன்னா, தே ஷேர்ட், அவங்க எல்லாரும் சகலம் என்னவா இருந்தது, பொதுவாக இருந்தது. அப்படின்னு என்ன அர்த்தம்? தே ஷேர்ட் எவ்ரிதிங் தே ஹேட். தங்களுக்கு இருந்த எல்லாவற்றையும் என்ன செஞ்சாங்க, அவங்க மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டாங்க. என்ன சொல்லலாம்னா, அவங்களுடைய நேச்சர் மாறிடுச்சு. இதுதான் பாயிண்ட். சகலவற்றையும் பொதுவாக அவர்கள் அனுபவித்தார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்களுடைய தன்மை, அவங்களுடைய நேச்சரே மாறிடுச்சு. பரிசுத்த ஆவியானவர் எங்க நிறைஞ்சிருக்கிறாரோ அங்க குணம் மாறுது, அவங்களுடைய நேச்சர் மாறுது இல்லையா? சுயநலம் என்ன செஞ்சுட்டு மாறிடுச்சு. எல்லாமே எனக்கு அப்படின்ற எண்ணம் மாறிடுச்சு. கொடுக்கிறவர்களாக ஜனங்கள் என்ன செய்துட்டாங்க, மாறிட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா லபன்னு கையை தட்டி மேலையும் கீழையும் குதிச்சுட்டு உங்களுடைய நேச்சரில் எந்த மாற்றம் இல்லை, உங்களுடைய குணாதிசயங்களில் என்ன மாற்றம் இல்லை, ஆமீன், இன்னும் சுயநலமாகவே நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் அங்கே ஆவியின் நிறைவு இல்லைன்னு தான் அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமொழியில் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அவங்க மேலே தேவன் ஊற்றின அந்த கொய்னோனிகாஸ் இல்லையா, ஜெனரஸ், கொய்னோனியான்றது ஆமென் ஃபெலோஷிப், கொய்னோனிகாஸ் சரியா, ஆண்டவர் அவங்க மேலே ஊற்றின அனைத்துமே நிறைஞ்சு வெளியிற மாதிரி ஊற்றிவிட்டார். எப்படி ஊற்றிட்டாரு? அதனால தான் பரிசுத்த ஆவியினால நிறைஞ்சு. அதனால அந்த ஜெனரஸ், அந்த கொய்னோனிகாஸ் அவங்க பார்த்துட்டதுனால இவங்களும் எப்படிப்பட்டவங்களா மாறிட்டாங்கன்னா, ஜெனரஸா கொய்னோனிகாஸா மாறிட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாக்கெட்டில் கையை விட்டு வெளியில் என்ன வருதோ அப்படியே மற்றவர்களுக்கு என்ன செஞ்சாங்க, கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆமென். அதை உட்காந்து என்ன செய்யலை, செலக்ட் பண்ணி இவ்வளவு நோ, அந்த ஹார்ட்டே அவங்களுடைய நேச்சரே மாறிடுச்சு. பரிசுத்த ஆவியானவர் ஒருவரை மாற்றுகிறார் என்றால் இப்படித்தான் மாற்றுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபைனலாக இந்த திருச்சபையில் பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுத்தார்கள். 33வது வசனம், கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். திரும்ப எல்லா அதிகாரங்களிலும் வரக்கூடிய இந்த முக்கியமான பாயிண்ட்டை நம்ம மறந்துடக்கூடாது. கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை பற்றி என்ன செஞ்சாங்க, பேசினார்கள், சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிடுச்சு. சத்தமாக சொல்லுங்க என்னது, சத்தமாக சொல்லுங்க என்னது, பூரண கிருபை. கிருபையும் பூரணமாக இருக்குது, நிறைவும் பூரணமாக இருக்குது, மனசும் நிறைஞ்சிருக்கு. ஒரு அருமையான திருச்சபையாக இருந்திருக்குது. ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். ஏண்டா அந்த நாளில் பிறக்காமல் போயிட்டோமோ, ஆமீன். அந்த மாதிரி ஒரு சபை, ஆமீன், அதை அப்படி உருவாக்கத்தான் கர்த்தர் நம்மளையும் நிரப்பி கொண்டிருக்கிறார். இருக்கிறவங்கள ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, என்ன நடக்குது? 34வது வசனத்தை படிப்போமா? நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் இன்னும் சில நிலங்களை வாங்கி ஏக்கரா கணக்கில் தங்களுடைய நிலங்களை பெருக்கினார்கள். அப்படி இருக்கா? இல்ல. எங்க நல்ல வாசி, உங்க பைபிள்ல ஒருவேளை மாத்தி இருக்கா என்னன்னு தெரியல. என் பைபிள் எப்படி இருக்குன்னா, வாசிங்க 34, நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை நில்லுங்க அவைகளை இதை படிக்கும்போது எனக்கு எப்படி தோணுது, இன்னைக்கு இதை நம்ம எங்க பார்க்குறோம், நம்ம பார்க்குறோம், எந்த விசுவாசியின் இடத்துல நம்ம பார்க்குறோம்? சுத்தமாக நான் இல்லைன்னு சொல்ல வரல. இன்னைக்கும் தங்களுடைய நிலங்களையும் வீடுகளையும் விற்று கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்கள் உண்டு. இல்லாட்டா தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படாது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய தியாலஜி, நம்முடைய செய்திகள் மாறிடுச்சு. ஆண்டவர் நம்பு, நிலங்களையும் என்ன கொடுப்பாரு, உனக்கு வீடு வாசல தான் கொடுப்பாருன்றது மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குது? விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து வாசிங்க, அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைந்தது இல்லை. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். குறைவா இருந்தது
அப்ப எல்லாருமே என்னவா இருந்திருக்கிறாங்க? ஆவியினால நிறைஞ்சிருந்தது மாத்திரமல்ல, அவருடைய அன்றாட தேவைகளுக்கு கூட விசுவாசிகள் எப்படிப்பட்டவங்களா இருந்திருக்காங்க? நிறைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த ஆட்டிடியூட், இந்த மனப்பான்மையினுடைய மாற்றத்திற்கு காரணம் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு. இதை டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா, சபையில் இருக்கிற விசுவாசிகள் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை அவங்க ருசிச்சிட்டாங்கன்னா, மற்றவருடைய குறைவில் அவங்க என்னவா இருப்பாங்க? நிறைவா அவங்க இருப்பாங்க. நான் வாசிங்க 36 37 படிச்சிரும். சிப்புருத்திவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதனுடைய கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். உடலிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது சம்திங் கிரேட் இஸ் ஹேப்பனிங் இன் தி சர்ச். பயங்கரமான பிரமிக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு? அற்புதங்கள், அடையாளங்கள் மாத்திரமல்ல, ஜனங்கள் கூட்டம் கூடியதுனால, ஏழைகளும் திக்கற்றவர்களும் திருச்சபைக்குள்ள வந்ததுனால, ஐயோ பசியா இருப்பாங்களே, பட்டினியா இருப்பாங்களே, எல்லாருக்கும் ஆகாரம் இருக்கணும்னு சொத்தையும் வீட்டையும் வித்து கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க? ஆண்டவருடைய அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். இதுல பர்டிகுலர்லாம் பர்னபாஸை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவனும் தன்னுடைய நிலத்தை விற்று கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கிறான். ஒரு நிலையில சொல்லுங்க பார்க்கலாம். என்னன்னா, 4ஆம் அதிகாரத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் திருச்சபைக்கு விரோதமாக கட்டவிழ்க்கப்பட்ட உபத்திரவம் நெகட்டிவான ரிசல்ட்டை கொண்டு வரல, பாசிட்டிவான ரிசல்ட்டை கொண்டு வந்துச்சு. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். 4ஆம் அதிகாரத்தினுடைய ஆரம்பம் எப்படி இருக்கு? 4ஆம் அதிகாரத்தினுடைய முடிவு எப்படி இருக்கு? ஆமென். அப்போ உபத்திரவம் அப்படின்னு ஒன்று வந்தது, ஜனங்களை உற்சாகப்படுத்த தான் செஞ்சிச்சு. ஜனங்களை இன்னும் ஆண்டவருக்காக எழும்பதான் செஞ்சிச்சு. இன்னும் பக்த வைராக்கியமாய் ஜெபிக்கத்தான் வச்சிச்சு. போங்கயா, ஏமன் சொத்துக்கத்துல என்ன செய்வோம்? வித்துனால என்ன செய்வோம்? கர்த்தருக்காக ஊழியம் செய்வோன்ற அளவுக்கு ஜனங்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு? அந்த உபத்திரவங்கள் உற்சாகப்படுத்துச்சு. அதனால எத்தனை பேர் உபத்திரவங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்க? ஆமா, அமைதியா வருதே. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். I always give thanks for persecutions and tribulations. ஏன்னா 2000 ஆண்டு திருச்சபையினுடைய சரித்திரத்தில் திருச்சபையை வளரச் செய்தது உபத்திரவங்களே. பட்டிமண்டபமே நடத்தலாம். ஆமென். வளர்ச்சி நான் என்ன நடுவராக போட்டிங்கன்னா கண்டிப்பாக எதுக்கு தான் நான் கொடுப்பேன். ஆமென். உபத்திரவங்களே திருச்சபையை வளரச் செய்தது, ஆசீர்வாதங்கள் அல்ல அப்படின்னு நான் என்ன செய்வேன்? தீர்ப்பு கொடுக்குற அளவுக்கு சபை சரித்திரம் உபத்திரவங்கள் என்ன செஞ்சிருக்குது? சபையை வளரச் செஞ்சிருக்கு. At the end of the chapter 4 what you can see is ஒரு பெரிய ரிவைவல். ஜனங்களுடைய இருதயத்தில் மாத்திரமல்ல, அற்புதங்களில் மாத்திரமல்ல, ஐ மீன் எல்லாவற்றிலும் ஒரு பெரிய எழுப்புதலை சபை பார்க்குது. ஒரு நிலையில சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசு பார்க்குறான். யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? பிசாசு என்ன செஞ்சுட்டு இருக்கா? நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். இப்போ என்னன்னா, உபத்திரவத்தை கொண்டு பாடுகளை கொண்டு திருச்சபையுடைய வளர்ச்சியை தடுக்கலான்னு அவன் நினைச்சா அந்த டாக்டிக் என்ன செய்யல? ஒர்க் ஆகலை. மாறாக ஜனங்கள் பற்றி எரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பிசாசு வேறொரு தந்திரத்தை கொண்டு வர்றான். இதுவரைக்கும் ஆவியானவரை பார்த்துட்டு இருந்தோம், எனக்கு பிடிக்கல அவனை பற்றி இங்கே பேசுறதுக்கு. அதனால இங்கே இருந்து ஆவியானவர் எனக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுத்த சத்தியத்தை திருச்சபைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏன்னா எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் திருச்சபையின் மேல் அக்கறை கொண்டு அது பற்றி எரிய வேண்டும் என்று தன்னுடைய வல்லமையை கொண்டு நிரப்பிக் கொண்டிருக்கிறாரோ, அதே போல பிசாசானவனும் திருச்சபையினுடைய அக்கினியை அவிப்பதற்கு இந்த 2000 ஆண்டுகளுக்கு அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கான்? வேலை செய்து கொண்டிருக்கிறான். சில வருஷங்கள் அல்லது சில 1000 ஆண்டுகள் பிசாசினுடைய கை ஓங்கி இருந்ததை நம்மளால் என்ன செய்ய முடியும்? சபை சரித்திரத்தில் பார்க்க முடியும். பிசாசினுடைய டாக்டிக்ஸ் என்ன? சபைக்கு வெளியே இருந்து சபையை துன்பப்படுத்தினால் இவர்கள் வளருகிறார்கள். நம்ம என்ன செய்வோம்? உள்ள பூந்துருவோம். எங்க பூந்துருவோம்? உள்ள பூந்து சபைக்கு உள்ள இருந்து சபை என்ன செய்வோம்? அட்டாக் பண்ணா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்து 2 பேரை சர்ச்சுக்குள்ள சூஸ் பண்ண. சபையை குழப்பதற்கு, எரிந்து கொண்டிருக்கிற அக்னியை அவிப்பதற்கு பிசாசுக்கு எத்தனை பேர் இருந்தா போதும்? 2 பேர். ஒரு ஆள் இருந்தாலே போதும். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள நுழைஞ்சு பெற்ற வெற்றி நடுவில் ஒரு பெரிய தோல்வியை காண்பதற்கு ஒரு ஆள், ஆகான். That's more than enough. ஆகானை போல இங்க 2 பேர். இன்ஃபேக்ட் ஒரு குடும்பம்னு சொல்லலாம். ஒருத்தர் பேர் அனனியா. அழகான பேர், நல்ல பேர் வச்சிருக்கிறாரு. பேர் வைங்க. அனனியாவை ஆண்டவர் அடிச்சு அவன் செத்துட்டான்றதுனால அந்த பேர் யாருக்கும் வைக்கக்கூடாதுன்னெலாம் இல்லை. அழகான பேர் ஹனனியா என்று சொன்னால் காட் இஸ் கிரேஷியஸ். ஹனா அங்கே வருது அந்த வேர்ட். ஹனனியா, காட் இஸ் கிரேஷியஸ். அவன் ஒய்ஃப் பேர் சஃபிரா.
சபீரானா பியூட்டிஃபுல்னு அர்த்தம். நல்ல அழகான பேர். பேர் தான் என்னவா இருந்திருக்கு, பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கு. உங்களுக்கு ஒரு பெண் பிள்ளை பிறந்துச்சுன்னா சபீரான்னு பேர் வைங்க, தப்பே கிடையாது. ஹல்லேலூயா. காட் இஸ் கிரேஷியஸும் பியூட்டிஃபுல்லும் ஒன்றா இணைஞ்ச ஒரு குடும்பம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பர்னபாஸ் என்ன செய்கிறாரு, தன்னுடைய சொத்தை விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சது. இவங்களும் இன்ஸ்பயர் ஆகி இவங்களும் என்ன செய்கிறாங்க, நாங்களும் என்ன செய்ய போகிறோம், சொத்தை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வந்து வைக்க போகிறோம் என்று போய் வைக்கிறாங்க. இப்போ வாசிங்க 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவி ஆகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? சாத்தான் உன் இருதயத்தை சாத்தான் உன் இருதயத்தை சரி, அதை விற்கும் முன் அது உன்னுடையதா இருக்கவில்லையா? அதை விற்ற பின்பு அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? அப்படின்னா என்ன அர்த்தம்? 4வது வசனத்துல, அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ, அதை விற்ற பின் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் சொத்தை விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லையே. அது ஒன்றும் கட்டாயம் இல்லையே. மற்றவர்கள் விற்று கொண்டு வந்து கர்த்தருக்காக கொடுக்கிறார்கள் என்றால் அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். நீ இந்த ஆலயத்திற்கு அல்லது தேவனுடைய நீங்க நடக்கிற ஊழியத்திற்கு உன்னுடைய காணிக்கைகளை கொடுத்தா ஆண்டவர் உன்னை 1000 மடங்கா பெருக பண்ணுவேன்னு ஒன்று அவங்க யாரும் சொல்லலை. பேதுருவோ யோவானோ யாக்கோபோ இந்த மாதிரி பிரசங்கத்தை இங்கே பண்ணவே கிடையாது. ஒரு அல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இந்த பிரசங்கம், அதாவது கேளுங்க, இந்த பிளான்ஸ், பார்ட்னர்ஷிப் பிளான், இது அமெரிக்காவில் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு 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 நூதனமான ஒரு உபதேசம். இது தமிழ்நாட்டிலையும் இருக்குது, இந்தியாவிலும் இருக்குது. நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது இதை டிவியில், நான் பைபிள் காலேஜ் 18 வயசில் படிக்கும் பொழுதே, ஸ்காட்லாண்ட்லேருந்து படிக்கும் பொழுதே இவர்களுடைய திட்டங்கள்லாம் எனக்கு தெரியும். அதாவது இந்த ஊழியத்தில் நீ பங்காளராக என்னவா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி பங்காளர், இந்த பங்காளராக நீங்கள் இணைவது, மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் அனுப்புவது, நாங்கள் அதற்காக ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணோன்னா இந்த தொகையை கர்த்தர் உங்களுக்கு எப்படி தருவார்? பல நூறத்தனையாய் ஆறத்தனையாய் 1000 என்று செய்வார் ஆண்டவர் திரும்ப தருவார். ஒரு ஊழியக்காரர் இப்படி பேசுகிறார். ஆண்டவர் இப்பொழுது எனக்கு ஒருவரை காண்பிக்கிறார். லட்சக்கணக்கான கடனோடு நீங்கள் இருக்கிறீங்க, ஆனால் உங்கள் கையில் கிரெடிட் கார்டு இருக்குது. உங்களுடைய கிரெடிட் கார்டிலேருந்து இப்பொழுது $1000 எனக்கு அனுப்புங்க. ஏன்னா ஆண்டவருடைய கடன்கள் எல்லாம் ஒரு நிமிஷத்தில் என்ன செய்ய போகிறார்? மாற்றுகிற அதிசயத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். எவ்வளோ பெரிய ஏமாற்று வித்ததெல்லாம். ஸோ இது அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தோன்றின ஒரு விதமான, அதாவது ப்ராஸ்பரிட்டி, அவங்க செழிப்பதற்கு, அவங்க பிரைவேட் ஜெட்ஸை வாங்குவதற்கு, அவர்கள் பெரிய பெரிய பங்களாக்களை வாங்கி கொள்வதற்காக அவர்கள் ஏற்படுத்தின ஒரு நூதனமான உபதேசம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போஸ்தலர்களோ வேத புஸ்தகத்தில் எங்கேயோ நீங்கள் ஒரு ஊழியத்தோட பங்காளராக இணையிறதுனால அல்லது ஒரு 1000 ரூபா 10,000 ரூபா கொடுக்கறதுனால கர்த்தருடைய வருமானத்தை பெருக பண்ணுவார் என்கிற உபதேசம் பைபிளே கிடையாது. அப்படி ஒரு விஷயம் நீங்கள் டிவிலையோ அல்லது யாரோ உங்களுக்கு சொல்லுவார்கள் என்றால் ஒரு நாளும் நம்பாதீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், நம்மளை உயர்த்துகிறார் என்றால் அவர் நம்மை நேசிக்கிறபடினால நம்மளை உயர்த்துகிறார். சிம்பிள், அவ்வளோதான். ஒரு நிலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுது நம்முடைய தேவை அதிகமாக இருக்கிறது. நம்முடைய ஆலயத்தினுடைய கட்டுமான பணிகளை நம்ம கிட்டத்தட்ட ஆரம்பிக்க போகிறோம். இன்றைக்கி அந்த டாக்ஸ் போன்ற காரியங்களை நம்ம கட்ட கட்டிட்டோம். ஒரு பகுதிக்கு. ஸோ கர்த்தர் அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிறார். வி நீட், எனக்கு ஒரு 40 லட்சம் ரூபாய் தேவை. ஆனால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த ஆலயத்துக்கு நீங்கள் கொடுங்க, கட்டுமான பணிக்கு கொடுங்க, கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டுவார் அப்படின்னு சொன்னால் ஐ எம் அ லயர். நான் பொய் சொல்கிறேன். நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். ஜனங்கள் அமர்வதற்கு ஒரு இடம் வேணும், ஆராதிப்பதற்கு நமக்கு ஒரு இடம் வேணும் என்று அதனுடைய தேவையை அறிந்து கொடுக்கிறீர்களே ஒழிய திரும்ப உங்களுக்கு தருவார் என்று என்ன செய்யலை, நீங்கள் கொடுக்கல. அப்படி கொடுக்கிறதா இருந்தால் ஒரு நாள் நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை நேசிக்கிறபடினாலும் உங்களுடைய தேவைகளை அறிந்து உங்களுடைய குறைவுகளை கர்த்தர் என்ன செய்வார்? நிறைவாக்குவார். 1 100ஆகவோ 100 1000ஆகவோ 1000 லட்சமாக மாற்றுகிறதுக்கு ஆண்டவர் ஒன்றும் பேங்க் என்ன செய்யலை, நடத்தலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தயவு செய்து அப்படியெல்லாம் ஏமாந்துடாதீங்க. அப்படி எந்த ஊழியத்தோட நீங்கள்
பங்காளர்களாக பார்ட்னர்ஸாக இருக்கிறீங்கன்னா இன்னைக்கே போய் என்ன செய்யுங்க, அதை ஆமென் நீங்கள் வந்து டெர்மினேட் பண்ணுங்க, தைரியமாக டெர்மினேட் பண்ணுங்க. பீப்புள் டோன்ட் பி சீட்டட், ஏமாந்து போகாதீங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே பேதுரு என்ன சொல்லுகிறார்? இதெல்லாம் சின்ன சின்ன ஆலோசனை சபைக்காக சொல்கிறேன். ஏன்னா சபையை குறித்து தான் நம்ம பேசிட்டு வரோம். சில விஷயங்களை நம்ம வெளிச்சமாய் பேசித்தான் ஆக வேண்டும், நம்ம டீல் பண்ணித்தான் ஆக வேண்டும். கவனிங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, பேதுரு என்ன சொல்கிறார்? சொத்தை வித்த, ஆமென், அது விற்கிற வரைக்கும் அந்த சொத்து வசமாக தான் இருந்துச்சு. விற்ற பின்னும் அதனுடைய காசு யாருடையதாக இருந்துச்சு? உன்னுடையதாக இருந்துச்சு. இதை தான் என்னால் கொடுக்க முடியும்னு வந்து கொடுத்துட்டு போ. ஆமென். யாரும் உன் சொத்து முழுவதையும் கொடுக்க வேண்டும் என்று உங்கள்கிட்ட என்ன செய்யலை? கேட்கவே இல்லை. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 4வது வசனத்தை படி படிங்க. அதை விற்கும் முன் அது உன்னுடையதாக இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்பு அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ, நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் போய் சொன்னா என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் என்ன உண்டாயிற்று? பயம் உண்டாயிற்று. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க, இந்த வசனத்தை ஆவியானவர் எனக்கு அழகாக கற்றுக் கொடுத்தார். சுவிசேஷத்தினுடைய நோக்கம் என்ன? சுவிசேஷத்தினுடைய நோக்கம், இதை கேட்கிற ஒவ்வொருவரும், நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு ஆவிக்குரிய உலகம், ஒரு ஆவிக்குரிய மண்டலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். அதனாலதான் சுவிசேஷம் ஒரு மனிதனை பணக்காரன் ஆக்கல, சுவிசேஷம் ஒரு மனிதனை வந்து கோடீஸ்வரன் ஆக்கல, சுவிசேஷம் ஒரு மனிதனை நீதிமான் ஆக்குது. சுவிசேஷம் பாவியனவா மாத்துது, நீதிமான் ஆக்குது. ஒரு மனிதனுக்கு தேவையானது ஆவிக்குரிய விஷயம். ஹல்லேலூயா. இதுவரை அவன் பார்க்காத விஷயம், இதுவரை அவன் வந்து பார்க்காத நித்தியம் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுதான் முதல்ல தேவை. gospel, the purpose of gospel is that everyone in this world should realize that we are living in a spiritual world and we are living in a spiritual realm. இன்னைக்கு உலகத்தில் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள், ஏன் போராட்டம், ஏன் கொலை, இன்னைக்கு பாவம், இன்னைக்கு ஒரு எல்லாருடைய உள்ளத்தை உடைச்ச ஒரு செய்தி என்ன 2 நாளாக செய்தி. பாண்டிச்சேரியில் ஒரு 9 வயசு குழந்தை 6-7 பேர் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி மூட்டை கட்டி தண்ணிகளை தூக்கி போட்டுருவாங்க. எப்படி, எங்கிருந்து மனம்? இது வந்து பண பிரச்சனையா? இது பொருளாதார பிரச்சனையா? இது மன பிரச்சனையா? வாட் இஸ் தி ரியல் ப்ராப்ளம்? சுவிசேஷம் எந்த பிரச்சனையை தீர்க்க வந்துச்சு? பண பிரச்சனையை தீர்க்க வந்துச்சா? உடல் பிரச்சனையை தீர்க்க வந்துச்சா? இல்ல. சுவிசேஷத்தினுடைய முக்கியமான நோக்கம் ஆவிக்குரிய பிரச்சனையை தீர்க்க வந்துச்சு. இன்னைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா டிராஜடிஸும், எல்லா வேதனை, இன்னைக்கு பாண்டிச்சேரியில் நடந்த நிகழ்வை போல இன்னைக்கு உலகம் முழுவதும் இப்படிப்பட்ட மோசமான நிகழ்வுகளுக்கு மிக முக்கியமான காரணம், ஜனங்களுக்கு இன்னும் நித்தியத்தை குறித்ததான அறிவு இல்லை. They do not know about the unseen world. அவங்க கண்ணில் பார்க்காத இந்த ஆவிக்குரிய உலகத்தை, ஆவிக்குரிய மண்டலத்தை பற்றி அவர்களுக்கு என்ன செய்யல? தெரியல. இவர்கள் செய்கிறது பாவம் என்று அவர்களுக்கு தெரியல. இது தேவனுக்கு விரோதமான அக்கிரமம் என்று தெரியல. இவர்கள் செய்கிறதை தேவன் பார்த்து கொண்டிருப்பார் என்பது அவர்களுக்கு தெரியல. இவர்கள் செய்கிற ஒவ்வொன்றுக்கும் ஆமென் நியாய தீர்ப்பு உண்டு, கான்சிக்வன்சஸ் இருக்குன்னு அவனுக்கு தெரியல. அந்த 9 மாச குழந்தையை கொண்டு போய் 7 பேர் கற்பழிச்சிருப்பாங்கன்னா, ஆமென், என்னமா, ஆமென், 9 வயசு குழந்தையை அவங்க வந்து அத என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் வாயினால சொல்ல என்னன்னா, he doesn't know that there is a God. அவன் தேவன் இருக்கிறார் என்ற அறிவு அவனுக்கு கிடையாது. நான் செய்கிற அந்த பாவத்து நிமித்தமா நான் நரகத்துக்கு போவேன் என்ற அவனுக்கு தெளிவு அவனுக்கு இல்லை. உத்தரகாண்ட் மாநிலத்தில் 2 நாளைக்கு முன்னாடி இதே போல ஒரு நிகழ்வு. பிரேசிலோ அல்லது ஸ்பெயினோ ஏதோ நாட்டிலிருந்து மோட்டர் பைக் மூலமாக உலகம் முழுவதும் சுற்றி திரியக்கூடிய ஒரு தம்பதியர், ஆமென், உத்தரகாண்ட் அல்லது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வரும்பொழுது அந்த பெண்ணை 7 பேர் சேர்ந்து என்ன செஞ்சிருக்காங்க? ஆமென், கேங் ரேப் பண்ணி இந்திய தேசத்துக்கு ஒரு மிகப்பெரிய தலை குனைவை உண்டு பண்ணியிருக்கான். வெட்கமா இல்லை? என்ன தெரியுமா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இவர்களுக்கு என்ன தெரியவில்லை? ஆமென், உண்மையான பிரச்சனை பாவம் என்றும், உண்மையான பிரச்சனை யாருக்கு எதிராக? தேவனுக்கு எதிராக என்றும்,
தாங்கள் செய்கிற பாவம் தங்களை எங்க கொண்டு போகுது? நரகத்திற்கு கொண்டு போக போகுது என்பது அவங்களுக்கு என்ன செய்யல, தெரியல. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆமென். வரேன், சப்ஜெக்ட்டுக்கு வருகிறேன். வெளியே தேவன், ஆமென், சபைக்குள்ளே தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றி பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் சாத்தானும் இந்த சபையை வீழ்த்துவதற்கான அவனுடைய திட்டம் என்னன்னா, எப்படி ஆகிலும் இந்த சர்ச்சுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு 2 பேருக்குள்ள, குறிப்பா அவருடைய இருதயத்திற்குள்ள ஆவியனுடைய நிறைவை குறித்ததான வாஞ்சி அல்ல, அவங்களுடைய எண்ணங்களுக்குள்ள தேவனை குறித்ததான அந்த வாஞ்சி அல்ல, சுவிசேஷத்தை குறித்ததான அந்த அறிவில்லாம உலகத்தை பற்றியும் பணத்தை பற்றியும் செழிப்பை பற்றியுமான விஷயத்தை உள்ள விதைச்சு பார்ப்போம். உள்ள லேசா சொருகி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. மிக தந்திரமாக பிசாசு என்ன செய்கிறான் தெரியுமா? உலகத்தார் எதற்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரை அறியாதவன் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறானோ, சுவிசேஷத்தை கேட்காதவன் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ, அதை பற்றிய சிந்தனையை திருச்சபைக்குள்ள நாம் விதைக்கிறதுனால திருச்சபையை அழிக்க முடியும், அதை மேற்கொள்ள முடியும் என்று சாத்தான் நினைத்து திருச்சபைக்குள்ள இருக்கிற 2 பேரை, ஒரு குடும்பத்தை என்ன செஞ்சான்? கையில் எடுத்து அவருடைய உள்ளத்தில் எதை விதைச்சான்? இந்த எண்ணத்தை விதைச்சான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமொழியில சொல்லுங்க பார்க்கலாம். சபையே, நீங்களும் நானும் கவனமா இருக்கணும். ஆவியில நிறைந்து இருக்கிறோம், ஆனா அதே நேரத்தில் we are fighting against real forces, powerful forces which are greater than ourselves. நம்மை விட வலிமையான ஒருவர் நமக்கு உதவி செய்கிறார். அதே போல நம்மை விட வலிமையான ஒருவன் நமக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறான் என்பதை ரியலைஸ் பண்ணணும். மாம்சத்தோடும் அல்ல, இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளின் சக்திகளோடு நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டுன்னு பவுல் எபேசியருக்கு 6ஆம் அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் கவனமா இல்லைன்னா, எதை விட்டுட்டு நாம சபைக்குள்ள வந்தோமோ அதை நோக்கி நம்முடைய இருதயத்தை நிரப்ப பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து கொண்டிருக்கிற சபைக்குள்ள 2 பேருடைய இருதயம் எதனால் நிரப்பப்பட்டிருக்கிறது? பண ஆசையினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. சபைக்குள்ள மிகப்பெரிய பிரிவினையை கொண்டு வந்துச்சு. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமொழியில சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை எது மட்டும்தான் நிரப்பி இருக்கணும்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எது நிரப்பி இருக்கணும்? யார் மட்டும்தான் நிரப்பி இருக்கணும்? எந்த நிறைவு மட்டும்தான் உங்களுக்குள்ள இருக்கணும்? ஆவியினுடைய நிறைவு இல்லாம. அதனால தான் நிறைவுன்ற வேர்டை நம்ம யூஸ் பண்றோம். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாழ்வது வேற, பரிசுத்த ஆவியானவரால நம்ம நிறைஞ்சிருக்கிறது வேற. நல்லா புரிஞ்சுக்கோங்க. Indwelling of the Holy Spirit is different from the baptism of the Holy Spirit. Baptism of the Holy Spirit ஒரு ஆமென் நிலையா இருந்தாலும், ஆவியில் நிறைந்திருப்பது, நிறைக்கப்படுவது என்பது இன்னொரு நிலை. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஃபில் பண்ணிட்டே இருக்கணும். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து ஆவியில நிறைஞ்சுக்கிட்டே இருக்கணும். கரங்களை வைத்து வழியிலே சொல்லுங்க பாருங்க. ஆமென். எப்பவுமே வீடுகளில் நம்ம சும்மா இருக்கக்கூடாது. ஆமென். சும்மா இருக்கக்கூடாதுன்னா, எப்பவுமே அந்நிய பாஷை பேசி கொண்டிருக்க முடியாது, எப்பவுமே பாட்டு பாடி கொண்டிருக்க முடியாது. பட் ஆனாலும் நம்முடைய ஆவியை நம்ம என்ன செய்யணும்? காத்துக்கிடணும். அதனாலதான் நாம உலக பிரகாரமான மற்ற காரியங்களில், மொபைல் போன்ஸ்லையும் டெலிவிஷன்ஸ்லையும் சினிமாவிலையோ உலக பிரகாரமான காரியங்களையும் மற்றவர்களை குறித்து உட்கார்ந்து குறை பேசுவதிலையோ, ஆமென், ஏத்து வீட்டில் போய் நின்று வேண்டாத நியாயங்களை பேசுவதோ, நான் சொல்றது புரியுதா? இந்த மாதிரி காரியங்களை செய்யாம கிடைக்கிற நாமெல்லாம் வேத புஸ்தகத்திலும் தேவனுடைய சமூகத்திலும் ஆண்டவரை துதிப்பதிலும் ஆராதிப்பதிலும் நீங்கள் நிறைஞ்சிருந்தீங்கன்னா, அங்க பிசாசு கொண்டு வந்து வேறொரு விதையை விதைப்பதற்கான இடமே இருக்காது. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். பேதுரு அழகா கேட்கிறார் பாருங்க, 3ஆவது வசனத்துடைய கடைசி பகுதியில், சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது. ஏப்பா, இங்க எல்லாரும் யாரால நிரம்பிட்டு இருக்காங்க?
ஆவியினால நிறைஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆவியினால் நிறைந்ததுனால சொத்தை வித்து கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் சாத்தான் உன்னை நிரப்பினது என்ன, உன் இருதயத்தை நிரப்பினது என்னன்னு கேட்கும்போது அனனியாவுடைய வாழ்க்கையிலும் சப்பிராவுடைய வாழ்க்கையிலும் என்ன இல்லாமல் இருந்துச்சு? ஆவியினுடைய நிறைவு. யாருடைய வாழ்க்கையில நிறைவு இல்லையோ அங்கெல்லாம் பிசாசு வேற ஒன்றை நிரப்பதற்கு காத்துக்கிட்டு இருக்கான். தயவு செய்து ஒரு திருச்சபையில் ஆமென் விசுவாசியா இருக்கிற நீங்க ஆமென் ஸ்தோத்திரம் ஏதோ வந்தோம் போனோம் என்கிற ஆமென் அனலற்ற குளிரற்ற ஆமென் ஒரு வாழ்க்கையில மட்டும் இருக்காதீங்க. ஏதோ ஒன்னினால நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். ஒன்று பரிசுத்த ஆவியினால நிறைஞ்சிருப்பீங்க, இல்லாட்டா பிசாசனுடைய பொய்யினாலும் வஞ்சகத்தினாலும் நிறைஞ்சிருப்பீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதனால தான் நீங்க செய்திக்கு நான் பேர் வச்சேன், the problem of the heart of the problem is the heart. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு விஷயம் என்னன்னா, ஏன்னா இந்த இடத்துல 2 இடத்துல சொல்லுவார். 3ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியில் பேதுரு சொல்றார், சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன. 4வது வசனத்தினுடைய கடைசி பாருங்க, நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன. 2 கேள்வி கேட்கிறார், ரெண்டுமே ஹார்ட்டை சம்பந்தப்படுத்தி. ஒன்று, உன் இருதயத்தை சாத்தான் நிரப்பினது என்ன, நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன. ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். எரேமியா அழகா சொல்லுவார், எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே மகா திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமா என்ன செய்யுது இருக்குது. திருச்சபையே இந்த உபவாச நாளுடைய 6வது நாள்ல ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற முதல் பாடம், the real problem of the world is heart. உலகத்தினுடைய மிக முக்கியமான பிரச்சனை என்ன பிரச்சனை தெரியுமா? பண பிரச்சனை கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை டிராஜடிஸ்க்கும் வேதனையான சம்பவத்துக்கு காரணம் வறுமை கிடையாது. உலகத்தில் நீங்க பார்க்கக்கூடிய எல்லா அநியாயத்திற்கு காரணம் வேற ஏதோ கிடையாது. எல்லாத்துக்கும் எந்த காரணம்? ஹார்ட் இஸ் த மேட்டர். எல்லாருடைய இருதயங்களும் என்ன இருக்கு? சீரழிஞ்சு போயிருக்கு, கெட்டு போயிருக்கு. பிசாசு அவைகளை தன்னுடைய ஆளுகைக்குள்ள வச்சிருக்கான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காமத்தினால, லஸ்ட்னால, ஆசைகளினால, இச்சைகளினால, பேஷன்ஸ்னால, உலக சம்பந்தப்பட்ட வெறியினால் என்ன செஞ்சிருக்கிறான்? எல்லாருடைய இருதயம் என்ன செஞ்சிருக்கு? கெட்டு போய் அழிந்து போயிருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பணக்காரன் ஒரு விதத்தில் தன்னுடைய இருதயத்தை என்ன செய்யறான்? அவனுடைய இருதயத்தை பணத்தால் அவன் ஆளுகை செஞ்சுட்டு இருக்கான். அது அவனை கண்ட்ரோல் பண்ணுது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதங்கள்ல தங்களுடைய இருதயத்தை பிசாசு கண்ட்ரோல் பண்ணுவதற்கு ஆளுவதற்கு என்ன செஞ்சிருக்காங்க? விட்டு கொடுத்திருக்காங்க. ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அனனியா சப்பிராவுடைய சம்பவத்திலிருந்து ஆவியானவர் இந்த மாலை கற்றுக் கொடுக்கிறது என்ன? உங்க இருதயம் எதனால நிறைஞ்சிருக்கு? சபையை என்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய இருதயத்தை வெளியில இருக்கிறவங்களுடைய இருதயம் நிரம்பி இருக்கக்கூடிய பிரச்சனை, அவன் என்ன நினைக்கிறானா என் தேவை பணம், அவன் என்ன நினைக்கிறானா தேவை உலகம், அவன் என்ன நினைக்கிறானா தேவை ஆடம்பரம், அவன் என்ன நினைக்கிறானா என்னுடைய தேவை அழகு, அவன் என்ன நினைக்கிறானா என்னுடைய தேவை பணம். அது மட்டும் அவனுக்கு கிடைஞ்சிருச்சுன்னா அவன் இருதயம் என்ன செஞ்சிடும்? சமாதானம் சந்தோஷமாயிரும் அவன் நினைக்கிறான். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இப்ப பிரச்சனை உண்மையால சொல்ல திரும்ப திரும்ப நான் சொல்லுங்க, பிரச்சனை எங்க இருக்குது? அவனுடைய இருதயத்தில் தான் இருக்குது. இப்ப திருச்சபைக்குள்ள வந்த உடனே பிசாசு எங்க கை வைக்கிறான்? விசுவாசிகளுடைய இருதயத்தில். அனனியா சப்பிராருடைய ஹார்ட்ல கை வைக்கிறான். ஐ மீன், எதை அவர்கள் விட்டு வந்தார்களோ அதை திரும்ப அவங்க கையில் எடுப்பதற்கு அந்த லஸ்ட், அந்த பேஷன், அந்த டிசையர், அந்த ஆசை, அந்த மோகம், அந்த இச்சை சர்ச்சுக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்குள்ள வந்துருச்சுன்னா போதும், வெளியில கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிற உலகத்தை போல எதையும் கண்ட்ரோல் பண்ணலாம். திருச்சபையும் என்ன செய்ய முடியும்? கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமொழியில சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கீங்களா? ரைட். ஒரு விதத்துல இந்த இடத்துல பிசாசு கொஞ்சம் போல ஜெயிச்சு நம்மளால என்ன செய்ய முடியுது? பார்க்க. ஒரு குடும்பத்தை கையில பிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு நான் எச்சரிக்கிறேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய திருச்சபை ஆவியில நிறைந்த விசுவாசிகளை இந்த பொல்லாத வஞ்சகம், எந்த வஞ்சகம்? பணம், செழிப்பு,
ஆடம்பரம், அழகு அப்படின்ற இந்த வஞ்சகத்துல விழத்தள்ளுவதற்கான திட்டங்களை உலகத்திலிருந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது நேரடியாக அங்கே வந்துருச்சு. சர்ச்சுக்குள்ள வந்து புல்பிட்ல இருந்தே இன்னைக்கு எதை பேசுறாங்க தெரியுமா? உன்னுடைய தேவை என்னது? பணம். உன்னுடைய தேவை என்னது? ஆடம்பரம். உன்னுடைய தேவை என்னது? புகழ். உன்னுடைய தேவை என்னது? அழகுன்னு நேரடியாகவே திருச்சபையிலிருந்து எதை வந்து பேதுரு என்ன செஞ்சான்? எதிர்த்தானோ, எது திருச்சபையினுடைய முதல் பிரச்சனையாக இருந்ததோ அதை இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்க? திருச்சபையினுடைய மையமாகவே இன்னைக்கு மாற்றி விட்டாங்க. இன்ஃபேக்ட் அநேக திருச்சபைகளை பேசப்படுகிற ஒரே வார்த்தை பேதுரு எதிர்த்த ஆதி திருச்சபையை சின்னாபின்னமாக்கின முதல் பிரச்சனை எந்த பிரச்சனை? பணம் என்கிற பிரச்சனை. கரங்களை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமொழியில சொல்லுங்க பார்க்கலாம். ரைட், இருக்கீங்களா? நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? மறுபடியும் இந்த வசனத்தை வாசிப்போம். அனனியா என்னும் பேர் உள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பிராளும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் என்ன செஞ்சான்? வச்சான். பேதுரு அவனை நோக்கி அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சாத்தானுடைய இருதயத்தை நிரப்பினது என்ன? அதாவது சபைக்குள்ள இருக்கிற விசுவாசி அனனியாவும் சப்பிராலும் கவனிங்க, புத்திசாலித்தனமாக தாங்கள் செய்கிறோம் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். எப்பவுமே பாவத்தை குறித்து ஒரு விஷயத்தை சொல்கிறேன். பாவம் ரொம்ப கொடியது. ரோமருக்கு நம்ம போக வேண்டியது. இந்த இடத்துல ஒரு ரோமருக்கு வரைக்கும் போயிட்டு வருவோம். பாவம் ரொம்ப மோசமானது. திருட வந்து திருடும் போது அவன் என்ன நினைக்கிறான்னா, நான் புத்திசாலித்தனமாக திருடுறேன். எப்படி திருடுறேன்? அவன் திருடி முடிச்சு அவன் திருடின நகைகளையோ அல்லது பொருட்களையோ அவன் கொண்டு போய் அதை விற்று அதை அனுபவிக்கும் போது அவன் தன்னைத்தானே பெருமை பாராட்டி கொள்ளுகிறான். நான் எப்படி செஞ்சிருக்கேன்? இதை புத்திசாலித்தனமாக நான் செய்து விட்டேன் அப்படின்னு. ஆனால் உண்மையாகவே அவன் புத்திசாலித்தனமாக செய்யலை. அவன் பெரிய பாவத்தை செய்திருக்கிறான். சீக்கிரம் அவனுக்கான கான்சிக்வன்சஸ் என்ன செஞ்சிருக்கு? வெயிட் பண்ணிட்டு கவனிங்க. இப்போ நம்ம எல்லாருடைய சரீரத்திலையும் பாவம் வாசம் செய்யுது. எல்லாம் சொல்லுங்க, என்ன வாசம் செய்யுது? கொஞ்சம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கொஞ்சம் கவனமாக கவனிச்சிங்கன்னா புரியுது. ஒரு உபதேசம். ஏன்னா நம்ம ஏமாந்தோம்னா ஆவியினால நிறைந்திருக்கிற ஒரு மனிதனை பாவத்தால் நிறைந்த மனிதனா என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். ஸோ எல்லாருடைய சரீரத்திலும் என்ன இருக்கு? பாவம் வாசம் செய்யுது. உண்மையா இல்லையா? சரி, காலையிலேருந்து இந்நேரம் வரைக்கும் மணி 8:45 ஆகுதுன்னா ஒரு பாவமே செய்யலைன்னு சொல்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்படியா? எல்லாரும் பாவம் செஞ்சுட்டு வந்து உட்காந்துருக்கியா? இல்லையா? கோவப்படல, பணாசை வரல, பெருமை வரல. அப்போ ஒருத்தர் கூட நம்மளால கை தூக்கியிருந்தா அது நீங்க செஞ்ச முதல் பாவமா இருக்கும். கவனிங்க, எடுங்களேன். ரோமருக்கு எழுதினிருப்போம். ரோமன்ஸ் சாப்டர் 5. ரோமன்ஸ் சாப்டர் 7 எடுத்துக்கோங்க. 7. கொஞ்சம் டைம் அதிகமானாலும் ஒரு 10 நிமிஷம் அதிகமானாலும் பொறுத்து கொள்ளுங்கள். 7ஆம் அதிகாரத்துக்குடைய வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 8வது வசனத்தை படிப்போம். நமக்கு படிக்கும்போது புரியாது, உங்களுக்கு புரிய வைக்கிறானா? ரோமருக்கு எழுதுறோம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பாவமானது கற்பனை. எல்லா சத்தமும் எதனால? கற்பனையினாலே. எந்த கற்பனை? இந்த கற்பனை இல்லை. நீங்க பாவமானது கற்பனையினாலே இல்லை, கற்பனையில் போயிடாதீங்க. அந்த கற்பனை இல்லை, பை கமாண்ட்மெண்ட்ஸ். கற்பனையினாலே சமயம் பெற்று சகல இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததா இருக்குமே. வாசிங்க, முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனா இருந்தபோது நான் ஜீவன் உள்ளவனா இருந்தேன். கற்பனைனா கமாண்ட்மெண்ட் வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனை எனக்கு மரணத்திற்கு ஏதுவா இருக்க கண்டேன்.
பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. இந்த 11வது வசனத்தை போட்டு விளக்குறேன், கொஞ்சம் கவனம் பண்ணி. மறுபடியும் படிக்க பார்க்கல எல்லாரும். பாவமானது கற்பனையினாலே எதனால சமயம் பெற்றது? கற்பனையினாலே. ஒவ்வொரு வேர்டா போறேன். இப்ப எதனால சமயம் பெற்றது? கற்பனையினாலே சமயம். கவனிங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இது ஒருவேளை பவுல் எப்பொழுது எழுதி இருக்கலாம்னா, பவுலோட பார் மிட்ஸ்வா. பார் மிட்ஸ்வா உங்களுக்கு தெரியல, 13 வயதுல அவருடைய தகப்பனும் தாயும் பவுல பார்னா மகன், மிட்ஸ்வானா கமாண்ட்மெண்ட். கமாண்ட்மெண்டோட கற்பனையினுடைய பிள்ளையாக, தேவனுடைய கட்டளைகளுக்கு பிள்ளையாக ஒப்பு கொடுக்கிற வயது 13 வயசு. உங்களுக்கு தெரிஞ்சிடும், நம்ம சர்ச்சில் பார் மிட்ஸ்வா நம்மளே பண்றோம் இல்லையா? சாரி, பார் மிட்ஸ்வா பண்ணும்போது முதல் கற்பனையிலிருந்து சொல்லிட்டே வர்றார். முதல் கற்பனை என்ன? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட். நான் கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் நான். I am the Lord your God. இப்படி ஒவ்வொரு கற்பனையா சொல்லிட்டு வர்றார். களவு செய்யாதிருப்பாயாக, எல்லாத்துக்கும் ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். 9 கற்பனைகளையும் தாண்டியாச்சு. எல்லாத்துக்கும் பவுல் என்ன செஞ்சிட்டார்? சப்பாத்தா கரெக்டா போய்ட்டார். தகப்பனின் தாய் கணம் பண்றனா, எஸ். களவா ஒரு நாளும் யாரது பொருளையும் திருநதில்லை. விபச்சாரம் கனவுல கூட நினைச்சதில்லை. இப்படியே சொல்லிட்டு கடைசி கற்பனை, 10வது கற்பனை, பிறன் பொருளை. அதை படிச்ச உடனே பவுலுக்கு என்னன்னா, இதுவரைக்கும் இச்சை பாவனை அவனுக்கு என்ன செய்யல, நல்லா அவனுக்கு தெரியல. அப்ப அந்த கற்பனையை படிச்ச உடனே, ஆஹா, நம்ம வாழ்க்கையில் என்ன செஞ்சிருக்கிறோம்? இச்சிச்சிருக்கோமே, பிறன் பொருளை இச்சிச்சிருக்கோம். அதே மாதிரி ஒரு மொபைல் வாங்கினா நல்லா இருக்குமே. இந்த சேலை அந்த சிஸ்டர் எங்க வாங்கியிருப்பாங்க? அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு அழகா இருக்காளே, பிறன் பொருளை சொல்லுங்க. அதை பார்த்த உடனே 13 வயசுல பவுலுக்கு வைத்த கலக்குது. 9 பிரமாணங்களை கரெக்டாக கை கொண்டுட்டேன். ஆனால் 10வது பிரமாணம் வரும்பொழுது பாவம், எனக்குள்ள இருந்த பாவம் அந்த கற்பனையினாலே சமயம் பெற்றது. அப்படின்னா அந்த கற்பனை இதுவரைக்கும் எனக்குள்ள அந்த பாவம் இருக்குன்னு தெரியாத இருந்த எனக்கு இது பாவம்னு என்ன வந்துச்சு? வெளியே வந்து. சத்தமா சொல்லி இருந்துச்சு, வெளியே. இல்லை அப்படிதானே? உண்மை அப்படிதானே? கற்பனையினுடைய நோக்கம் என்ன? பிரமாணத்தினுடைய நோக்கம் என்ன? உன்னில் இருக்கக்கூடிய பாவத்தை உன்னை என்ன செய்யும்? வெளியே கொண்டு வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. அது என்ன செய்ய? வெளியே கொண்டு வந்தது. அப்போ பாவம் பாவம் எது? கற்பனையினால் என்ன பெற்றது? சமயம் பெற்றது. சர்ச்சுக்கு போன உடனே, கர்த்தருடைய வார்த்தை கேட்ட உடனே எனக்குள்ள இருக்கிற பாவம் என்ன செய்யுது? வெளியே வந்து நிக்குது. இது நின்ன உடனே, இப்ப கவனிங்க, நின்ன உடனே என்ன ஆகுதுன்னா, வா, எனக்கு இச்சை ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப இச்சை என்னவா இருக்கு? பாவம் எனக்கு தெரிஞ்சாலும் பாவம் செய்யணும்ன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்திருக்கீங்களா? மார்ட்டின் லூத்தர் அவருடைய புத்தகத்தில் இப்படி எழுதியிருக்கிறார். ஒரு இந்த ஜஸ்டிஃபிகேஷன், இந்த சாப்டர் அவர் கமெண்ட்ரி கொடுக்கும்போது, மார்ட்டின் லூத்தர், நான் சொல்றது 17-18வது நூற்றாண்டில் எழுதுனது. அவர் சொல்லும்போது அவர் என்ன சொல்ல, இல்லை, செயின்ட் அகஸ்டின்றவர் எழுதுறார். அவர் சின்ன வாலிப வயதில் இருக்கும்போது இவங்க வீட்லேயும் இந்த பேர் இருக்குல்ல, பேர் தெரியுமா? பேரிக்கா இல்லையா? பேரிக்கா மரம் இருக்கு, நிறைய பழங்கள் இவருடைய வீட்டில் இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் பக்கத்து வீட்டில் என்ன இருக்குது? செயின்ட் அகஸ்டின் எழுதுகிறார், பக்கத்து வீட்லேயும் பேரிக்கா மரம் நல்ல கூத்து கிடக்குது, இங்கே பறித்து சாப்பிடலாம். ஆனாலும் அந்த திருட்டு பழம் என்ன செய்யும்? தித்திக்குன்ற மாதிரி நண்பர்களை கூட்டி கொண்டு போய் தேவையான பழத்தை அல்ல, மரத்தையே காலி விட்டு வந்தாச்சு. நண்பர்களை அழைச்சிட்டு போய் அவர் எழுதுவார். அந்த எழுதும்போது புத்தகத்தில் ராஸ்கல்ஸ்னு எழுதுவார். அவருடைய ஃப்ரெண்ட்ஸை போய் மரத்தை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு உட்காந்து வேணுங்கிற ஆள், எத்தனை பேருக்கா சாப்பிட்ருவீங்க? 10 சாப்பிட்ருவீங்க. ஒரு ஆள் 10, ஒவ்வொருவரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அத்தனை பேரிக்காயும் பண்ணிக்கு போட்டாங்களாம். அதில் ஒரு சந்தோஷம். அதாவது பாவம் செய்ததில் ஒரு சந்தோஷம், களவு செய்வதில் ஒரு சந்தோஷம், இச்சிப்பதில் ஒரு சந்தோஷம். நமக்குள்ள இருக்கிற பாவத்தினுடைய தன்மை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் கற்பனையை படிக்கும் பொழுது இச்சை பாவம் என்று தெரிந்திருந்தும், தெரிஞ்ச உடனேயே ஆஹா அது பாவமா இருந்தால் இதுக்கு தண்டனைன்றது இல்லாம இது இச்சை, நான் இந்த பாவத்தை கண்டிப்பா என்ன செய்வேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஊட்டிக்கு போயிருக்கீங்களா? பொட்டானிக்கல் கார்டன் போயிருக்கீங்களா? கொடைக்கானலாவது போயிருக்கீங்களா? இல்லை வஉசி பூங்காவாவது போயிருக்கீங்களா? அந்த புல் தரையில் எழுதி போட்டிருப்பான் என்னன்னு,
இதன் மேல் நடக்காதீர்கள். சரி, அதை விடுங்க. பூக்களை பறிக்காதீர்கள்னு போட்ட இடத்துல எத்தனை பேர் பூவை பறிச்சிருக்கீங்க? தேங்க்ஸ். சும்மா சொல்லுங்கம்மா. இது மனிதனுடைய தன்மை, இதுதான் பாவத்தினுடைய தன்மை. ஒன்றும் இல்லை, இந்த கண்ணாடி ஜன்னலுக்கு வெளியில ஒரு போர்டை போடுங்க. நாளைக்கு இந்த கண்ணாடியை தயவு செய்து உடைக்காதீர்கள்னு போட்டு போங்க. நாளைக்கு சாயந்தரம் வாங்க, கண்ணாடி உடைச்சு வச்சிருப்பேன். இது மனிதனுடைய தன்மை, இதுதான் நமக்குள்ள இருக்கிற பாவத்தினுடைய தன்மை. எதை செய்ய வேண்டாம்னு சொல்லணும், அந்த பிரமாணத்தை மீறணும். அதுதான் பவுல் சொல்றான் பாருங்க. வாசிங்க எல்லாரும் சேர்ந்து 7ஆம் அதிகாரம் 11 வசனம். பாவம் கற்பனையினாலே சமயம் பெற்று மேல வெளியில வந்த பாவம் என்ன செய்தது? என்னை வஞ்சித்தது. வஞ்சித்து அதனால நியாயப்பிரமாணத்தினுடைய தண்டனையினால் என்னை கொன்றது. நியாயப்பிரமாணம் கவனிங்க என்னன்னு சொல்லுது. இது கொஞ்சம் ஆழமான விஷயம்தான். ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கீங்களா? புரியுதா நான் சொல்லுங்க? உங்களுக்கு புரியுதா? நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி போய் நிற்கும் பொழுது நியாயப்பிரமாணம் பாவி என்பது காமிக்குது. பாவினோட பாவம் மேலே வருது. பாவம் மேலே வந்த உடனே பாவத்தினுடைய வல்லமை எப்படிப்பட்டது தெரியுமா? என்னை வஞ்சிச்ச அந்த பாவத்தை இன்னும் அதிகமாக செய்ய. ஒன்றும் இல்லை, உங்கள் பிள்ளைகள்கிட்ட எதை செய்ய வேண்டாம்னு சொல்ல அதுதான் அதிகமாக செய்கிறான். மொபைல் ஃபோனை டச் பண்ண வேண்டாம்னு சொல்லி பாருங்க, விடவே மாட்டான். ரிமோட்ல கை வைக்காதன்னா அங்கதான் அவன் கை இருக்கும். இதுதான் பாவத்தினுடைய வன்மை. என்னதான் நம்ம நியாயப்பிரமாணத்தை கொண்டு போய் அவன் முன்னாடி வச்சு இது செய்யாதனாலும் ஆமென் அப்படியா அதைத்தான் அவன் செய்ய நினைக்கிறான். என்ன ஆகுது? அவன் செய்யும் பொழுது நியாயப்பிரமாணம் இன்னொரு பக்கம் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு உடனே உன்னை செய்ய வைத்து அதே நியாயப்பிரமாணத்தினுடைய தண்டனைக்கு உன்னை ஆளாக்கி உன்னை மரணத்துக்கு நேராக நடத்துகிற அளவுக்கு நமக்குள்ள இருக்கிற பாவம் வலிமையானது. வழியிலே சொல்லுங்க பார்க்கலாம். இது 7ஆம் அதிகாரத்தில் பவுல் இப்படி பேசிட்டு 8ஆம் அதிகாரத்தில் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் தான் யாரை பற்றி பேசுனா? பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசுவார். கவலைப்படாத, உனக்குள்ள இருக்கிற பாவம் உன்னை வஞ்சிக்குதா? உனக்குள்ள இருக்கிற பாவம் உன்னை பாவத்தை செய்ய வச்சு நியாயப்பிரமாணத்தினுடைய அந்த காண்டம்னேஷனுக்கு தண்டனைக்கு உன்னை ஆளாக்குதா? கவலைப்படாத, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை பற்றுக்கொள். அவருடைய நிறைவில் இருந்தனா உனக்குள்ள இருக்கிற பாவம் உன்னை என்ன செய்யாது? ஜெயிக்காது. ஆவியானவர் அந்த பாவத்தை என்ன செய்வார்? ஜெயிக்க வைப்பார். நீ பாவத்தை மேற்கொள்வா, இது மேல வராதுங்கிறார். சத்தம் ஒரு ஆமென் வரலையா? பிள்ளைகளே நான் சொல்றேன், வாலிப பிள்ளைகளே நான் சொல்றேன், சபை எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுதோ அதை தான் செய்ய. உனக்குள்ள இருக்கிற பாவம் உன்னை தூண்டும், இன்னும் அதிகமாக செய்ய தூண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க. ஆனால் பாவத்தை ஜெயிப்பதற்கு ஒரே ஒரு வழி பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு. சத்தமா சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானுடைய சத்தமா சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு. இப்போ ஆமென் யார் கேட்கிறா? பேதுருவனை பார்த்து கேட்கிறா, நீ பரிசுத்த ஆவியினால நிறைந்திருக்க வேண்டிய ஒன்ன உன் இருதயத்தை சாத்தான் பொய்யினால பண ஆசையினால நிரப்பினது என்ன? இப்படிப்பட்ட எண்ணம் உனக்கு எங்கிருந்து வந்துச்சு? ஆவியில நிறைஞ்சவனுக்கு இந்த எண்ணம் வரக்கூடாதே. சொல்றது புரியுதா? வாலிப தம்பி தங்கச்சி, என் ஊழியத்தை செய்யற அருமையான தேவனுடைய பிள்ளைய, உனக்கு இந்த எண்ணம் எங்கிருந்து வந்துச்சு? எங்கிருந்து வந்துச்சு? இந்த ஆசை, இந்த இச்சை எங்கிருந்து வந்துச்சு? இது வரக்கூடாது. பாயிண்ட் என்ன? ஆவியினுடைய நிறைவு இருந்தா சபைக்குள்ள பாவத்துக்கு வேலை இல்லை. சொல்லுது புரியுதா? இல்ல. So the problem, the real problem, அனனியா சப்பீரால பொறுத்த மட்டும் எதுதான் பிரச்சனை? இருதயம். ஒரு அல்லையில சொல்ல, பணம் பிரச்சனை இல்லை. எதுதான் பிரச்சனை? இருதயம் தான் உண்மையான பிரச்சனை. ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். மத்தேயு 6:24 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், you cannot serve two gods. ரெண்டு எஜமான்களுக்கு என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. ஒன்று ஆண்டவருக்கு, இன்னொன்று பணத்துக்கு. முடியாது. அங்க கிரேக்க வேர்ட்ல பணம்ன்ற வேர்டுக்கு மேமன் அப்படின்ற வேர்டு வந்திருக்கு. இட்ஸ் a god of money. ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமொழியில் சொல்லுங்க பார்க்கலாம். அண்ணங்களோட பேசுறாரா? புரியுத நான் சொல்றது? ஏன் ஆவியில நிறைஞ்சிருக்கணும்னு? நீ ஆவியில நிறையாவிட்டால் உன் தேவை வேற அப்படின்ற மாதிரி ஆயிரும். சொல்றது புரியுதா? ஆவியில நிறைஞ்சிருந்தா வேற எதுவுமே தேவையில்லைன்ற ஆயிரும். மறுபடியும் சொல்லுங்க, நீ ஆவியில நிறையாதவனா இருந்தா
உலகத்தினுடைய ஜனங்களை திருப்திப்படுத்துவது உன்னுடைய தேவையா மாறிடும். பணம் உன்னுடைய தேவையா மாறிடும். ஆடம்பரம் உன் தேவையா மாறிடும். அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கவுத்துருங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கவுத்துரும். நான் சொல்றேன், நீ ஆவியில் நிறைந்திருப்பாய் என்றால் மற்ற தேவைகள் உனக்கு என்னவா இல்லை, தேவைகளாகவே தெரியாது. கரங்கள் உயர்த்தி வழியில சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் வழியில சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர்களோடு பேசுறாரா? வெளியில் இருக்கிறவன், ஆண்டவரை அறியாதவன், சுவிசேஷத்தை அவன் ரிஜெக்ட் பண்றான்னா அவனுக்கு உண்மையான தேவை என்னன்னு தெரியாது. உண்மையான தேவை என்னது? ஆவிக்குரிய தேவை, ஆண்டவருடைய தேவை, நித்திய ஜீவன் தான் தேவை, அவர் கொடுக்கிற சமாதானம் தான் தேவை. இதுதான் உண்மையான தேவை. இது வெளியில இருக்கிறவனுக்கு தெரியாது. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அதனால அவன் என்ன செய்யறான்? சுவிசேஷத்தை வேண்டான்னு சொல்றான். இந்த அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பொல்லாத ஆவி இப்ப யாரை பிடிச்சிருச்சு? அனனியாவையும் சப்பிராலையும். இட் காட் ஹோல்ட் ஆஃப் அனனியாஸ் அண்ட் சப்பிரால். அவங்கள பிடிச்சிருச்சு. அவங்க இதுல இருந்து தப்பிக்கலாம்னு நினைச்சாங்க. ரொம்ப சுவாரஸ்யமா அவங்களுக்குள்ள இருக்கிற பாவம், வீட்டில இருந்து அவங்க கிளம்பும் போதே பிளான் பண்ணியிருக்காங்க, திட்டமிட்டு கிளம்பி இருக்கிறாங்க. என்னன்னா, நாம் இன்னைக்கு சொல்ல போற பொய் நம்ம என்ன செஞ்சிருவோம்? சக்சஸ்ஃபுல்லா நம்ம சொல்லிடுவோம். நம்ம செய்யற பாவம் சக்சஸ்ஃபுல்லா மாறிடும்னு சொல்லி, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், நம்ம செய்து கொண்டு வந்து பேதருக்கு முன்னாடி, தேவனுடைய ஆவியானவருக்கு முன்னாடி நின்ன உடனே பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை அந்த இடத்துல ஆண்டவர் நிரூபித்து காண்பித்து உடனே அந்த இடத்துல சித்து என்ன செய்யறான்? விழுகிறான். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமொழியில சொல்லுங்க பார்க்கலாம். இதை படிக்கும்போது ஆவியானவர் காமிச்சு கூட உணர்த்தின விஷயம் என்ன தெரியுமா? புதிய ஏற்பாடுன்னு வரும்போது the original sin of the New Testament church is the love of money. பழைய ஏற்பாட்டில் மனுஷன் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்ததற்கு முக்கியமான காரணம் பல விஷயங்களை சொல்லலாம். புதிய ஏற்பாட்டு திருச்சபன் வந்தபோது ஆவில் நிறைந்திருந்த அந்த சபை வீழ்ந்து போனதற்கு, வீழ்ச்சி அடையல, பட் சபைக்குள்ள என்டரான முதல் பாவம்னா, சரியா சொல்ல போனா, மிஸ்யூஸ் ஆஃப் மணி அண்ட் பொசஷன்ஸ். ஊழியர்களுக்கு சரியான பாடம். இது ஊழியர்களாக நீங்க கேட்டிருப்பீங்கன்னா நீங்க நல்லா உணர்ந்துக்கோங்க. நாளை கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பேசுறார். புதிய ஏற்பாட்டு திருச்சபையை வீழ்த்துவதற்கு பிசாசு பயன்படுத்தின முதல் ஆயுதம் பணத்தை எப்படி தவறாக கையாள்வது, மிஸ்யூஸ் ஆஃப் மணி. இன்னைக்கு ஒரு வீடியோ வைரலா போயிட்டு இருக்கு இல்லையா? ஒரு ஏஞ்சல் எனக்கு என்ன கொடுத்தான்? காரை கொடுத்தான். இன்னுமா ஜனங்களாகி நம்ம ஏமாந்துட்டு இருக்கிறோம். நான் யாரையும் குற்றப்படுத்தல, ஆனால் சபையை இன்னும் நீங்க ஏமாறக்கூடாது. ஆண்டவருக்கும் ஆண்டுடைய தூதர்களுக்கும் இதை தவிர வேற வேலை நிறைய இருக்கு. நீங்க விரும்புகிற காரையும் நீங்க ஆசைப்படுற வீட்டையும் கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு வேற இல்லை. அவர் தன்னுடைய வீட்டை கட்டிட்டு இருக்காரு. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றது புரியுதா? மிஸ் யூஸ் ஆஃப் மணி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தட் வாஸ் த ஒரிஜினல் சின் ஆஃப் த நியூ டெஸ்டமென்ட் சர்ச். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரச்சனை எங்க இருக்கு? ஹார்ட். சத்தமா சொல்லு. பிரச்சனை எங்க இருக்கு? அப்ப இருதயம் எதனால நிறைஞ்சிருக்கணும்? பரிசுத்த. நிறையலன்னா எது வந்து நிரப்பான்? பண ஆசையை கொண்டு வந்து நிரப்பான். இன்னைக்கு சபையினுடைய செய்திகள் எல்லாம் எதால் நிரப்பப்படுகிறது? ஆண்டவர் உனக்கு பணத்தை கொடுப்பார், கர்த்தர் கோடீஸ்வரனை மாற்ற போகிறார். ஆமென். 2 வீட்டை நான் காண்கிறேன். ஆமென். ஒரு ப்ளூ கலர் கார் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறத நான் பார்க்குறேன். ப்ளூ கலர் கார் வச்சுட்டு பயந்துடாதீங்க. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சரி மாற்றிக்கலாம், ரெட் கலர் கார். நான் என்ன சொல்கிறேன்னா, கார் வைத்திருப்பது தவறில்லை, வீடு வைத்திருப்பது தவறில்லை. ஆவினால நிறைஞ்சிருங்க. பக்கத்தில் சொல்லுங்க, எப்படி நிறைஞ்சிருங்க? உன்னுடைய இருதயத்துக்கு மட்டும் எது நிரப்ப உப்பு கொடுத்துறாத. ஆமீன். ஒரு ஆளை பிசாசுடைய இருதயத்தை எந்த விதத்திலும் வஞ்சித்து விட ஒப்பு கொடுத்துறாத. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட இதை படிக்கும் பொழுது சபையை ஏமாற்றுவது
திருச்சபையை போஷித்து காப்பாற்றுகிற பரிசுத்த ஆவியானவரை ஏமாற்றுகிறதா இருந்துச்சு. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். யாரை ஏமாற்றுவது? திருச்சபை. ஆமென். தேவனுடைய ஊழியன் பேதுருக்கு முன்னாடி வந்து நின்று இவ்வளவுதான் வித்தியா, மிச்சதை எங்க ஒளிச்சு வச்சுட்டு வந்துட்டான், இவ்வளவுதான் அப்படின்னு போய் சொல்லி சபையை ஏமாற்றுவது யாரை ஏமாற்றுவதா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே, உடனே அங்கே அவங்க மடிஞ்சு விழுறதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். உடலில் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு இதை படிக்கும் போது, ஆண்டவரே நாங்கள் ஒன்றும் பர்ஃபெக்ட் சர்ச் அல்ல, ஆனால் இந்த உபவாச ஜபத்தினுடைய இறுதிக்குள்ள ஆண்டவரே ஒரு கூட்டமாகிலும் நிறைஞ்சிருக்கிற ஆவியினால நிறைஞ்சிருக்கிற கூட்டமா இருந்தோம்னா பல ஆபத்துக்கு நாங்கள் தப்பிச்சிருவோம். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். எங்க ஹார்ட்ல என்ன இருக்கக்கூடாது? ப்ராப்ளமே இருக்கக்கூடாது. ஹார்ட் ஆஃப் த ப்ராப்ளம் வந்து ஹார்ட்டா என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்து விடக்கூடாது. எங்களுடைய இருதயம் என்னவா இருக்கணும்? ஆவினால நிறைஞ்சிருக்கணும். எந்த விதத்தில் பண ஆசை எங்கள் விசுவாசிகளுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வந்துடவே கூடாது. அதே மாதிரி தான் நானும் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். எனக்கு கற்றுக் கொடுத்தது, ஒரு நாளும் திருச்சபையினுடைய முதல் பாவமாகிய பணத்தை தவறாக பயன்படுத்துகிற ஒரு காரியம் வாழ்க்கையில் நடந்துடவே கூடாது. ஒரு அள்ளியிலே சொல்லுங்க பார்க்கலாம். உண்மைதான். இன்னைக்கு இந்த 6வது நாளில் we are not perfect church. I mean, next உபவாச ஜெபத்தில் are we going to be a perfect church? அப்படி கிடையாது. அவருடைய வருகிற வரைக்கும் நம்ம என்ன செய்ய போறோம்? ஒரு பர்ஃபெக்ஷனுக்குள்ள போயிட்டு தான் இருக்க போறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா நிறைஞ்சிருங்க. சொல்லுங்க என்ன வாருங்க. சார்ல்ஸ் ஹேடன் ஸ்பர்ஜன், C.H. ஸ்பர்ஜன்றவர் ஒரு ஊழியத்தை நடத்தி கொண்டிருந்தார், ஒரு சபையை நடத்தி கொண்டிருந்தார். அப்போ அவருடைய சபையினுடைய விசுவாசி ஒரு நாள் வந்து அப்படி சொல்றாரு, I'm going to find a perfect church. நான் என்ன செய்ய போறேன்? ஒரு பர்ஃபெக்டான சர்ச்சை நான் கண்டுபிடிக்க போறேன், நான் கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு இவருடைய சபையிலிருந்து பிரிந்து போக தீர்மானிச்சிட்டார். அப்போ ஸ்பர்ஜன் சொன்னானா, ஒருவேளை நீ ஒரு பர்ஃபெக்ட் சர்ச்சை நீ கண்டுபிடிச்சேன்னா தயவு செய்து நான் கெஞ்சி கேட்கிறேன், அந்த சபையில் சேர்ந்து அதை கெடுத்து விடாதே அப்படின்னு. சரி, பின்னாடி போய் யோசிங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், ஒரு பர்ஃபெக்ட் சர்ச்சை நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. பட் ஹோலி ஸ்பிரிட் ஃபில்டு சர்ச்சை பார்க்க முடியும். ஒரு அல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க, இடம் கூடாதிருங்கள். பிசாசுக்கு என்ன செய்யுங்க, எதிர்த்து நெருங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வா, ஓடி போவான். கரங்களை ஒரு அல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. புரியுதா? ஆக்சுவலாக இதை படிக்கும்போது இன்னொரு விஷயத்தையும் நான் கற்றுக்கொண்டது என்னன்னா, அதாவது சின்ன சின்ன பிட்ஸ் அண்ட் பீசஸாக கொடுக்குறேன். வேர்ட் பை வேர்டாக நம்ம நிறைய போகலாம். ஆமே, நாம எதை செய்யக்கூடாது, எதை செய்ய வேண்டும் என்கிற பாடத்தை மட்டும் என்ன செய்கிறேன், கற்றுக் கொடுக்கிறேன். பாருங்க, சப்பிரா எடுப்போம், வாசிப்போம். ஏறக்குறைய 7வது வசனத்திலிருந்து 3 மணி நேரத்திற்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் என்ன செஞ்சா, பாவம் இல்லை அந்த அம்மா வந்தா, பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள் என்று வெற்றீர்கள் எனக்கு சொல் என்றாள். அவள் ஆம் இவ்வளவுக்கு தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசப்படியில் வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றால், உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டா. ஒரு அழிலே சொல்லுங்க பாருங்களேன். தன் கணவன் செய்த பாவத்திற்கு முழு பொறுப்பு யாருக்கு உண்டு? அவளுக்கு உண்டு. ஏன்னா 2வது வசனத்தை படிக்கும்போது தன் மனைவி அறிய அவன் கிரயத்துக்கு என்ன செஞ்சான். அல்ல அதே போல தகப்பன் என்ன போய சொன்னா, கணவன் என்ன போய சொன்னானோ அதே போய் என்ன செய்யறா சொல்றா. ஸோ 2 விதங்கள்ல கிட்டத்தட்ட 2 பேருமே ஒரே விதமா இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க பிள்ளைங்களே. ஆங்கிலத்தில் ஒரு வேர்டு டிட்டர்மினிசம்னு சொல்லுவாங்க. ஒரு தத்துவம் இருக்கு, டிட்டர்மினிசம். அப்படின்னா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா ஏன் இந்த தப்பு பண்ணினேன் அப்படின்னு கேட்டா, என்னுடைய சூழ்நிலை என்னை தப்பு பண்ண வச்சுச்சு. நான் வாழக்கூடிய என்விரான்மெண்ட், என் சூழ்நிலை என்ன செஞ்சிச்சு, என்னை தப்பு பண்ண வச்சுச்சு. நான் காலேஜில் படிக்கிறேன், காலேஜ் என்னை தப்பு பண்ண வச்சுச்சு. என் கணவன் நிமித்தமாக இந்த தவறை செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு என்னுடைய பொறுப்பை, பாவத்திற்கான என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காம மற்றவர்கள் மேல நான் குறை சொல்லுகிறவனாக என்ன செய்யக்கூடாது, இருந்து விடக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்றேன், ஆவியில நீங்க நிறைஞ்சிருப்பீங்கன்னா, கணவன் தப்பு செய்யறான்னா நீ என்ன சொல்லியிருக்கணும், ஐயா இது தப்பு வேணாம், இது தேவனுக்கு விரோதமான, அப்படி கொடுக்கலனாலும் பேசாம இருப்போமே.
ஏன் இப்படி நம்ம ஆண்டவரை ஏமாத்தணும்னு அவன் நினைக்காம கணவனோட என்ன செஞ்சா? இணைஞ்சு செஞ்சான். இன்னொன்று சொல்கிறேன், டிட்டர்மினிசம்னு சொன்னதுனால சொல்கிறேன், நான் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் இருக்கிறதுனால நான் என்ன செய்கிறேன், இந்த தவறு செய்கிறேன், இந்த பாவம் செய்கிறேன்னு கூட உங்களுடைய இருதயத்தில் என்ன செஞ்சிடாதீங்க, கொஞ்சம் கூட இடம் கொடுத்துடாம எதில் நிறைஞ்சிருங்க? ஆவியில் நிறைஞ்சிருங்க. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். என்னன்னா, பிசாசு சபையை கெடுப்பது இந்த கடைசி காலத்தில் இந்த பாயிண்ட்டை வச்சு தான். எதை வச்சு? பண ஆசை. பிள்ளைகளை, தேவசுத்த சபையினுடைய டீச்சிங் இதுதான். நீங்கள் தரித்திரவானாக இருந்தால் கூட பரலோகம் போயிடுவீங்க. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, என்னது? ஐஸ்வர்யவானாக இருந்து தான் பரலோகத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதற்காக ஐஸ்வர்யவான்கள் பரலோகத்துக்கு போக மாட்டாங்கன்னு சொல்லவில்லை. ஆனால் தரித்திரவானாக இருந்துட்டு பரலோகம் போகாமல் இருக்க போகிறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமென். பாவமில்லாத வாழ்க்கை, ஆவியில் நிறைஞ்சிருக்க வாழ்க்கை. பர்ஸு நிறையலனாலும் பரவாயில்ல, எதில் நிறைஞ்சிருங்க? ஆவியில் நிறைஞ்சிருந்தீங்கன்னா உள்ளே யார் வரமாட்டா? சாத்தான் உள்ள வந்து, குறிப்பாக இன்னைக்கு எதை பற்றி பேசுகிறோம்? பண ஆசை. சபையை வீழ்த்துவதற்கு அவன் பயன்படுத்துகிற ஆமென் மிகப்பெரிய ஆயுதம் என்னது? பண ஆசை. அதுக்கு என்ன செஞ்சிடாதீங்க? இடம் கொடுத்துடாதீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம் ஆண்டவருடைய சமூகத்தில். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம். தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ஆமென், ஆமென். ஆவியில் நிறைவு. ஆண்டவர் திரும்ப திரும்ப நம்மளோட பேசுகிற ஒரு காரியம் அதுதான். ஆமென். ஆவியில் நிறையாம மனசுக்குள்ளே கொஞ்சம் போல பணத்தின் மேலே ஆசை, உலகத்தின் மேலே ஆசை, ஆடம்பரத்தின் மேலே ஆசை, ஆசாபாசங்களின் மேலே ஆசை வந்துருச்சுன்னு சொன்னால் போதும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை கொண்டு தேவன் செய்ய திட்டத்தை பிசாசுனால் தடுக்க முடியும். அதனால் 2 கரங்களை உயர்த்தி, அப்பா நீங்கள் என்னை முழுமையாக நிரப்புங்க, என்னை முழுமையாக நிரப்புங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்லா போய் கொண்டிருக்கிற சபை, ஆவில் நிறந்து அற்புத அடையாளங்கள் நடந்திருக்கிற சபைக்குள்ள 2 பேர் ஆண்டவரால் அடித்து செத்து போறான்னா அது எவ்வளோ பெரிய கலக்கத்தை சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கும், எவ்வளவு வேதனையை திருச்சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கும் இல்லையா? இட் would have harmed the fellowship of the church. ஆமென், ஆமென். அதனால இந்த திருச்சபையில் அங்கத்தினராக இருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் நான் சொல்கிறேன், 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுக்கு பண ஆசை வேண்டாம், எங்களுக்கு ஆவியானவருடைய நிறைவு வேணும். வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுக்கு பண ஆசை வேண்டாம், எங்களுக்கு ஆவியின் நிறைவு வேணும், எங்களுக்கு ஆவியின் நிறைவு வேணும். ஆமென். எங்களுக்கு ஆவியின் நிறைவு வேணும். ஹல்லேலூயா. நிறைவு வேணும். ஆவியில் நாங்கள் நிறைஞ்சிருக்கணும். சொல்லுங்க, நாங்கள் நிறைஞ்சிருந்தா வேற ஆசை எங்களுக்கு இல்லை, வேற ஆசை வரவே வராது. நான் உண்மையாக சொல்கிறேங்க, ஆவியானவரை முழுமையாக நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, இஃப் யூ ட்ரிங்க் த ஹோலி ஸ்பிரிட், ஆமென், ஆமென், மதுபான வெறி கொள்ளாமல் பரிசுத்த ஆவியினால நிறைஞ்சிருந்தீங்கன்னா வேற ஆசையே இருக்காது, வேற ஆசையே இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு தேவை அதுதான், நிறைவு, நிறைவு, நிறைவு. ஆமென். ஆவியானவர் கேட்கிறாரு, மகளே, ஆமென், பிசாசு உன்னை பண ஆசையினால் நிரப்பினது என்ன? ஆமென், ஆமென். இப்படிப்பட்ட எண்ணம் உனக்கு எங்கிருந்துமா வந்துச்சு? எப்படிமா வந்துச்சு? இந்த பாவம் எண்ணங்கள், இந்த பாவ சிந்தனையினால நீ நிரப்பப்பட்டது என்ன? வேண்டாம். வாழ்க்கையை கெடுத்துரும், தேவனுடைய திட்டத்தை வாழ்க்கையில் அழிச்சிரும். ஆன்லைன்லேருந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆமென். இந்த 2 கேள்வியை ஆவியானவர் உங்களை பார்த்து கேட்கிறார். ஆவியானவர்களை பார்த்து கேட்கிறார். இந்த சர்ச்சுக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார். ஆமென், ஆமென். சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? சாத்தான் இந்த பண ஆசையினால உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? ஆமென். இந்த இச்சையினால உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? ஆமென். இப்படிப்பட்ட எண்ணம் உனக்குள்ள எப்படிமா வந்துச்சு? தங்கச்சி, உனக்குள்ள இந்த எண்ணம் எப்படி வந்துச்சு? ஹல்லேலூயா. ஊழியக்காரனே, உனக்குள்ள இந்த எண்ணம் எப்படி வந்துச்சு? கர்த்தருடைய ஊழியத்தை மேல நின்னு நீ செய்யறல, உனக்குள்ள இந்த எண்ணம் எப்படி வந்துச்சு? எப்படி வாலிப தம்பி, ஆமென், தங்கச்சி, சண்டே கிளாஸ் எடுக்கறையே, உனக்குள்ள எப்படி இந்த எண்ணம் வந்துச்சு? கேர்சல நடத்துகிறாயே, உனக்குள்ள எப்படி இந்த எண்ணம் வந்துச்சு? அப்பன் முன்னாடி நின்று பாடல்களை பாடுகிறாயா, உனக்குள்ள எப்படி இந்த எண்ணம் வந்துச்சு? என்ன வந்துச்சு? ஆமென். ஒண்ணு இல்லை, நான் சிம்பிளா ஆமென் சொல்யூஷனை கொடுக்கிறேன். ஆவின் நிறைவை பெற்றுக்கொள்ள, ஆவின் நிறைவை பெற்றுக்கொள்ள. கமான், கைகளை உயர்த்தி, ஆவின் நிறைவு, ஆவின் நிறைவு. பிசாசு வஞ்சகன், பிசாசு வஞ்சகன். ஆதாமை ஏமாத்தினா, ஆமென், ஏவாளை ஏமாத்தினா, ஏசப்பாவை ஏமாத்த பார்த்தான். ஹல்லேலூயா. ஆனா இயேசு ஆவியில் நிறைந்தவனாய், அப்பாலே போ சாத்தானே, ஆமென். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்றவனை ஜெயிச்ச மாதிரி சொல்ல, நான் நிறைஞ்சிருக்கிறேன்,
ஆவியில் நிறைஞ்சவன் பக்கத்துல பிசாசு வரமாட்டான். ஆவியில் நிறைஞ்சிருக்கிற பக்கத்துல அவன் எந்த ஆசை விச்சையும் போட மாட்டான். அவனுக்கு இடம் இல்லை. சொல்லு சொல்லு, வாய்களை திறந்து. இது ஒரு விடுதலை நேரம், டெலிவரன்ஸ். ஆமென். ஆண்டவர் இந்த மாலை வேளையில விடுதலையாக்க போகிறார். இந்த ஆமென் 6வது நாளில் விடுதலை. பண ஆசை, நகை மேல ஆசை, பொருட்கள் மேல ஆசை, ஷாத்தா ராக்கா பாக்கா ராக்கா, விடுதலை உண்டாகட்டும். நீ ஆவி நிறைவை பெற்றுக்கொள்ளும் பொழுது, பாவி நிறைவை பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் ஆமென் அந்த இச்சைகளை உன்னை விட்டு மாற்றுவார். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. நீ கர்த்தருடைய ஊழியக்காரன். நீ ஆவியில தான் நிறைஞ்சிருக்கணும். நீ ஆவியில தான் நிறைஞ்சிருக்கணும். ரீபா லாக்கா ராபாக்கா, ஆசையில நிறைய கூடாது, இச்சையில நிறைய கூடாது. ஆமென் ஆமென். வேண்டாம். ஹalleluya. உன் பேச்செல்லாம் தேவனுடைய ராஜ்யமா இருக்கணும். ஆமென். உன் எண்ணங்கள்லாம் தேவனுடைய ராஜ்யமா இருக்கணும். உன் தேவைகளை பற்றி நீ கவலைப்படாத. அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உன் குறைவுகளை நிறைவாக்குவார். குறைவுகளை நிறைவாக்குவார். ஆமென். குறைவுகளை நிறைவாக்குவார். ஹalleluya. இந்த பூலோக தகப்பன்மார் தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, ஆமென், தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? உங்களுக்கு பெருசு ஆவி நிறைவு. சொல்லுங்க, வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா உம்மை தவிர, உம்மை தவிர வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா உம்மை தவிர, உம்மை தவிர. உம் பாதம் பணிந்து நான் உம்மையே தாழுவினே. சொல்லுங்க ஆமென். உம் பாதம் பணிந்து நான் உம்மையே தாழுவினே, உம்மையே தாழுவினே. வேறொரு ஆசை இல்லை, வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா உம்மை தவிர. கைகளை உயர்த்தி சொல்லுங்கப்பா, உம்மை தவிர. இன்னொரு தடவை, வேறொரு ஆசை, வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா உம்மை தவிர, உம்மை தவிர. பிள்ளைகளே, வெளியில இருக்கிற உலகத்துக்கு உண்மையான தேவை என்னன்னு தெரியாது. அதனால அவன் பணத்து மேல ஆசை வைக்கிறான். நமக்கு உண்மையான தேவை என்னன்னு தெரியும். அதனால ஆவியானவர் மேல ஆசை வைக்கிறோம். இதுதான் இன்னைக்கு பிரசங்கத்தினுடைய கருவே. பிசாசு என்ன செய்யறான்? வெளியில இருக்கிறவன மாதிரி அந்த ஆசை எங்க கொண்டு வந்து வச்சுட்டான், நமக்குள்ள வச்சுட்டான். உன் தேவை வேறப்பா. இவங்க ஆவி நிறைவுன்னு சொல்லுவாங்க, இவங்க அந்நிய வாசன்னு சொல்லுவாங்க, இவங்க வரங்கள்னு சொல்லுவாங்க, தேவனுடைய ராஜ்யம்னு சொல்லுவாங்க. ஆனா எப்போ இதெல்லாம் அனுபவிக்கிறது நீ அப்படின்னு சொல்லி என்ன செய்வான்? ஒரு ரிசர்வேஷன் நம்ம வாழ்க்கையில வச்சிருவான். ஏதோ ஒண்ணு மேல நம்ம நாட்டத்தை வச்சிருவான். அவனுக்கு கொஞ்சம் போல இடம் கொடுத்தா போதும். ஒரு ஃபுட் ஸ்டூல், ஒரு கால் உள்ள வைக்கிற அளவுக்கு, ஒட்டகத்துக்கு தலை மட்டும் கொடுக்குற மாதிரி, கூடாரத்தையே கடைசியில தூக்கிடுவான்ற மாதிரி. மறுபடியும் சொல்றேன், நீ செய்தியில் ஆண்டவர் பேச விரும்பினதுதான். வெளியில இருக்கிறவனுக்கு தேவை என்னன்னு தெரியாது. The real need of the world is a spiritual need. நமக்கு தெரியும் நம்முடைய தேவை என்னன்னு. அதனால தான் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவை. அதனாலதான் பவுல் சொல்கிறார், லாபமாய் இருக்கிற எல்லாவற்றையும் அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காக நஷ்டம் என்றும் தேவை. எனக்கு எது தேவைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. அதனாலதான் 4ஆம் அதிகாரத்துடைய கடைசி பக்கத்தில் சொத்தெல்லாம் வித்துட்டு வந்து ஆண்டுடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்க காரணம் அவங்களுடைய ஒரே தேவை ஆவியானவருடைய நிறைவு. நிறைவு. எப்படியோ உள்ள நுழைஞ்சிட்டான். பேதுரு கேட்கிற, எங்க இருந்து நுழைஞ்ச? எப்படி உனக்கு இந்த எண்ணம் வரல? ஓ, இருதயத்தை நிரப்பினது காரணம் என்ன? நிரம்பல.
வீட்டில் போய் ஜெபம் பண்ணுங்கம்மா. எனக்குள்ளும் எங்கேயோ ஒரு சின்ன ஃபுட் ஸ்டூலை பிசாசுக்கு நான் கொடுத்து வச்சுட்டு, ஆண்டவரே எப்பவுமே அதை பற்றியே தான் நான் யோசித்து கொண்டு இருக்கேன். எனக்கு நைட்டில் தூக்கமே கிடையாது. எப்போ பார்த்தாலும் எப்படி இதை விட்டு நான் வெளியே வரேன். ராஜா, உங்கள் நிறைவை நான் பெற்றுட்டேன்னா, உங்கள் நிறைவை நான் பெற்றுட்டேன்னா வேற ஆசையே இல்லை. கைகளை உயர்த்தி ஆண்டவரே சொல்லுங்க, நீங்க தான் என்னுடைய ஆசை, நீங்க தான் என்னுடைய ஆசை, நீங்க தான் என் விருப்பம். எனக்குள்ள இந்த ஆசை எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே. ஐயோ, இப்படிப்பட்டவனா நான் மாறினேன். எப்படி நான் மாறினேன்? என்னால சில விஷயங்களை ஜீரணிக்கவே முடியல. எப்படி சில பிள்ளைகளுக்குள்ள இருந்து என்ன வந்துச்சு, எப்படி சில விசுவாசிகளுக்குள்ள இருந்து என்ன வந்துச்சு. நல்லா தானே இருந்தீங்க. Thank God. அனனியா சப்பிரால போல கத்த நம்மளை அடித்து விடாம இந்த உபவாச ஆளினுடைய 6வது நாள்ல திரும்ப உயிர்ப்பித்து மறுபடியும் பேதுருவே நீ திரும்ப வான்னு கூப்பிட்ட மாதிரி நம்மளை ஆண்டவர் திரும்ப கூப்பிடுறாரு. அதனால கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நீங்க மட்டும்தான் வேணும், நீங்க மட்டும்தான் வேணும், நீங்க தான் என்னுடைய ஆசை. நிரப்புங்கப்பான்னு தலையில கையை வச்சப்பா என்ன நிரப்புங்க, நிரப்புங்க. நீங்க நிறைச்சிட்டீங்கன்னா, நீங்க நிறைச்சிட்டீங்கன்னா, நீங்க நிறைச்சிட்டீங்கன்னா, நீங்க நிறைச்சிட்டீங்கன்னா, என்ன நிறைச்சிட்டீங்கன்னா வேற ஆசை இருக்காதே, வேற ஆசை இருக்காதப்பா, வேற விருப்பம் இருக்காதுப்பா, வேற ஏக்கம் இருக்காதுப்பா, வேற யோசனை இருக்காதுப்பா, இருக்காதுப்பா. பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. எதுக்கு நீ பொய்யான வாழ்க்கை வாழணும்? எதுக்கு நீ பொய் பேசணும்? எதுக்கு மாயையான வாழ்க்கை? ஏன் மறைஞ்சு வாழணும்? ஏன் ஒளிஞ்சு வாழணும்? உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? எப்படிமா 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 அதுக்கு இடம் கொடுத்த? ராஜா, என்ன அர்ப்பணிக்கிறேன். 6வது நாளில் ஆமென் ஆமென் என்ன நிரப்புங்கப்பா. கொஞ்சம் கூட கேப் இல்லாம ஆமென். பிசாசு கொண்டு வந்து எந்த ஒரு சின்ன விதையும் விதைச்சிராம full to the brim ஆமென். நிரம்பி வழிகிறவனாக ஆவியினுடைய நிறைவு இந்த ஆலயத்தில் உண்டாகட்டும். ஆமென். நிறைவு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. இப்பொழுது ஒரு நிறைவு உண்டாவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். கபாரா கவலை உள்ள வரக்கூடாது, கலக்கம் உள்ள வரக்கூடாது, பயம் உள்ள வரக்கூடாது. எதிர்காலத்தை குறித்த யோசனைகள் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதங்களில் பிசாசு வஞ்சிக்கிறான். இயேசுவின் நாமத்தினால ஆமென். பிசாசு உள்ள விதைச்சிருக்கிற அந்த கவலை, ஆமென், அந்த பயம், ஆமென், அந்த ஆசை, அந்த இச்சை, எதிர்காலத்தை குறிச்சதான பயம், பலவீன குறிச்சதான பயம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக, நிரம்பட்டும், கர்த்தர் பார்த்துக்கிறவர். ஆவியினுடைய நிறைவு உன் தேவைகளை சந்திக்கும். சொல்லுங்க பார்க்கலாம், ஆவியினுடைய நிறைவு என் தேவைகளை சந்திக்கும். சொல்லுங்க சத்தமா, ஆவியினுடைய நிறைவு என் தேவைகளை சந்திக்கும். நீ ஆவியில நிறைஞ்சிருந்து கர்த்தர் உன் தேவைகளை ஆச்சரியமாக சந்திப்பார். ஆமென். நீ நிறைஞ்சிருந்து உன் சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை பறந்து போகும். ஹalleluya. யாரும் தலையில கையை வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீ ஆவியில நிறைஞ்சிருந்து ஆமென். உனக்குள்ள இருக்கிற கட்டிகளை கரைய ஆரம்பிக்கும். நீ ஆவியில நிரம்பிரு, பலவீனங்கள்லாம் மாறும். நீ ஆவியில நிரம்பிரு, பிசாசு உன்னை கண்டா நடுங்குவா. கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் டைம் ஆயிடுச்சு தான். ஒரு 2 நிமிஷம் அந்நிய பாஷையில ரேட்டே மேகா ராகா மகா ராகா லதானாமா சாந்தா நல்ல சத்தத்தை உயர்த்தி சின்ன பிள்ளைங்கள நல்ல வாய்களை திறந்து ஆவியில நிரம்பி ரே நே மா ஷாகா ராகா மகா லரா ரீதா மா நகா லதானாமா ஷாதா ரபா அம்மே நிபா லகதானா கரகா லகதானாமா சாந்தா ராதானாமா. நிறைவு கேப் இல்லாம ஒரு நிறைஞ்ச வாழ்க்கை ஆமென் 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 ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஷேரேகே மாகா ரகலபா. ஒரு நிறைவு. ஆன்லைன்ல வீடுகளில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் ஒரு நிறைவு. ஹalleluya. நிறைவு உண்டாகும். தகப்பனே, 6வது நாள் மாலை வேளைக்காக உமக்கு நன்றி. வெளியிருந்து சபைய துன்புறுத்தலினால சபைய மேற்கொள்ள முடியாதுன்னு பிசாசு தந்திரமா சபைக்குள்ள இருந்து
நிறைக்கப்படாத விசுவாசிய தன் கையில் எடுத்துக்கொண்டு அவனுடைய இருதயத்தை பண ஆசைனால நிறைச்சு அங்கேயே அவனை செத்து விழ வைக்கிறான் பிசாசு. எவ்வளவு தந்திரமானவனாய் இருந்திருக்கிறான். தகப்பனே, ஒரு நாள் இங்க இருக்கக்கூடிய அல்லது திருச்சபையை சேர்ந்த அல்லது இந்த வசனத்தை வாசிக்கிற யாருடைய உள்ளத்திலையும் பிசாசு கொஞ்சம் கூட நுழையாதபடிக்கு ஆவியானவருடைய இருதயங்களை நிறைச்சு வைங்கப்பா. நிறைச்சு வைங்க, நிறைச்சு வைங்க, நிறைச்சு வைங்கப்பா. நிறைஞ்சிருக்கட்டும். அவன் வந்து பார்த்துட்டு இங்க உள்ள நுழைய முடியாத ஏமாந்துட்டு போகணும், ஏமாந்துட்டு போகணும். அப்படிப்பட்ட நிறைவுள்ள வாழ்க்கையை வாழ உதவி செய்யுங்க. அவருடைய வஞ்சகத்துக்கு சபையாக நாங்கள் எடுத்து குறிப்பா பணத்தை பயன்படுத்துவதில் ஆண்டவரே, பணத்தை குறித்த உண்மையில் உக்ரானத்துவத்தில் நாங்கள் எப்பவுமே உத்தமமா இருக்க, ஃபெய்த்ஃபுல்லா இருக்க கிருபை செய்வீராக. 6வது நாள் வந்த அத்தனை பேரையும் ஆசீர்வதி. ஆமாப்பா, நாங்க வீட்டுக்கு நிறைஞ்சு போறோம், நிறைவோட போறோம், சந்தோஷத்தோட போறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாளைக்கு 7வது நாள் திரும்ப நாங்க வந்து ஆண்டவரே இன்னும் பல விஷயங்களை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த பிள்ளைகளை, ஆன்லைன்ல கலந்து கொண்ட பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு அற்புதங்கள் நடந்ததற்காக நன்றி, அதிசயங்கள் நடந்ததற்காக நன்றி, பலத்த கிரியைகள் நடப்பித்ததற்காக நன்றி. மகிமையும் கனத்தையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஷலோம்.